சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். அளவற்ற இன்பமளிக்க ஆதாரமாக இருப்பவனும் பரிபூரண ஆனந்த மூர்த்தியும் தயாபரனும் மகிழ்ச்சி மிக்கவனுமாகிய சத்குருநாதனை யான் வணங்குகிறேன். நேற்று வரைக்கும் சித்தவேதம் இந்த புத்தகத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய குறிப்பிட்ட பகுதிகளை பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதில் தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் தன்னை இயக்கக்கூடிய அந்த அதி அற்புதமான அந்த இறைத்தன்மையை உணராமல் அதற்கு எதிரான விஷயங்களான இந்த மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கின்றான். அப்ப இந்த மாயை என்பது பலவிதமான ராகத்வேஷங்களுக்கு, அதாவது விருப்பு வெறுப்புகளுக்கு அந்த மனிதனை அடிமைப்படுத்துவதால் அதிலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்காக தன்னை இயக்கக்கூடிய தானாயிருக்கக்கூடிய அந்த சக்தியை அறிவதற்காக அது பல்வேறு முறையில் அவன் பல்வேறு வழிகளை தேடி தெரிந்து கொள்வதற்காக பயணிக்கின்றான். அந்த நிலையில பார்க்கும் போதுதான் நம்மை இயக்கக்கூடிய அந்த சக்தி நிலை என்று பார்த்தனால் அது நமக்குள்ளேயே இருக்கிறது. ஏனென்றால் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். இந்த வெளி உலகமாகிய இந்த யூனிவர்ஸ்ல என்ன இருக்கிறதோ எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியிலையும் இருக்கிறது. அதில் நம்மை இயக்கக்கூடிய அந்த சக்தி நம்மளுடைய ஜீவனிலிருந்து தான் அது செயல்படுகிறது. அப்ப தன்னுடைய ஜீவனில் அந்த சக்தியை நம்ம உணர முடியாவிட்டால் வெளியிலே புறத்தே இருக்கக்கூடிய சிலைகளிலேயோ உருவங்களிலோ பலவற்றில உணர்வதற்கான அது வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏனென்றால் அந்த மாயையினுடைய தத்துவங்கள் பொதுவாக பார்த்தாலே அதில் இறைவனை தேடி தன்னை இயக்கக்கூடிய சக்தியை நாம் அடைய தேடினால் என்ன, அது மாயையில் தேடுவது கடினம். ஆனால் அதை தாண்டி அந்த மாயையை இயக்கக்கூடிய அந்த சக்தியில் நிரந்தரமான வஸ்துவை நாம் தேடி பார்த்தால் நிச்சயமாக தான் இருக்கும் இடத்தை தானே அறிந்து கொள்ளலாம். அதுதான் தன்னைத்தான் உணர்வது. அப்படி உணர்கின்ற அந்த பாதையில் நாம் ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் நம்மளுடைய மனம், புத்தி, நம்மளுடைய சித்தம், அகங்காரம் நம்மளுடைய அது கட்டுப்பாட்டிலிருந்து அது எந்த செயலை முறையாக செய்தாலும் அது நிச்சயமாக அது வெற்றியைத்தான் கொடுக்கும். அதே சமயத்தான் நம்மளுடைய வெளி சூழ்நிலையில இந்த மாயையான சூழ்நிலையும் வெற்றி பெறுவதற்கான வழி அதுதான். அதே சமயம் அக உலகமாகிய தன்னை உணர்வதற்கும் தன்னுடைய மனம், தன்னுடைய சித்தம், தன்னுடைய புத்தி, தன்னுடைய அகங்காரம் இதனுடைய தன்மை என்ன, இதை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொண்டால் அதை இயக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஈஸ்வரனுடைய அந்த தன்மையை நாம் எளிமையாக உணர முடியும். அது ஏன்னால் அதிலிருந்து தான் எல்லாமே அது வெளிப்பட்டது. எனக்கே அந்த ராகத்வேஷம் வருகிறது. அந்த ராகத்வேஷம் எங்கிருந்து வருகிறது? அவரவருடைய அந்த மனதிலிருந்து தான் அது வருகிறது. அப்ப வெளியிலிருந்து வருதுன்னா அது எப்படி வரும்? நம்மிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தானே நம்ம பார்க்கிறோம். வெளியில பார்க்கறதெல்லாம் நம்மிலிருந்து அது பிரதிபலிக்கப்பட்டது தானே. நம்மையே நம்ம காட்சியாக அதை பார்க்கின்றோம். அப்போ நம்மளுடைய மனதின் மூலமாகத்தான் இருந்து அதற்கேற்ற மாதிரித்தான் நம்மளுடைய
புற உலக வாழ்க்கையினுடைய சூழ்நிலை, வெளி உலக வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்பது அமைகிறது. அப்ப நம்மளுடைய மனதை நாம் சரி செய்து கொண்டாலே நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்குத்தான் என்னுடைய மனம் எனக்குள்ள எங்க இருக்குதுன்னு தெரியல. அதை எப்படி நான் நிம்மதியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும்? அப்ப அது முதல்ல மனம் இருக்கும் இடம் நமக்குள் எங்கிருந்து இருக்கிறதுன்னு தெரியணும். அது எப்படி நமக்குள் அது செயல்படுகிறது? அது எப்படி அது நமக்குள் இருந்து எப்படி இயங்குகிறது? எப்படி நமக்குள் அது ஒடுங்குகிறது? அதற்கும் நம்மளுடைய ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம்? இது தெளிவு நமக்குள்ள வேண்டும் அல்லவா? இது அனுபவத்துல நம்ம உணர வேண்டும் அல்லவா? அப்ப அந்த மனம் இருக்கும் இடம் எங்கே? அதுதான் இருதயம் என்று சொல்லுவது. இதயம் என்று சொல்லுவது நம்ம நெஞ்சிக்குழியில் உள்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகம். உண்மையில் ஹிருதயம் என்று சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது மனம் இருக்கும் இடம், அகங்காரம் ஒடுக்கும் இடம். அந்த மனம் அங்கிருக்கக்கூடிய அந்த ஜீவனிலிருந்து தான் அது ஆரம்பிக்கிறது அதனுடைய பயணத்தை. அப்ப அது உண்மையில நான் எப்படி நம்புறது? அந்த இடத்துலதான் இருக்கிறது. திடீர்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா நம்ம மாயையான இந்த உலகத்துல இருக்கோம்ல. அதுக்குத்தான் ஞானபிதா இந்த 2வது அத்தியாயத்துல பலவித உதாரணங்கள் மூலம், எடுத்துக்காட்டுகள் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப மனம் என்பது நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா அது பூர்வ மத்தியத்தில் இருக்கிறது தான். அதுக்கு பாத்தீங்கன்னா அக்னி இருக்கும் இடம் தான் அந்த மனம் இருக்கிறது. அந்த அக்னி எங்க இருக்கிறது என்று பார்த்தால் அது வயிற்றுல கிடையாதது. அது பூர்வ மத்தியத்துல தான் நமக்குள்ள இருக்கிறது என்பதை ஞானபிதா நேற்று நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். நேற்று படிச்ச பாடத்துல. அப்ப அந்த பிராணனாகிய சூரியன் நமக்குள்ள இருந்து அங்கிருந்துதான் அது பிரகாசிக்கின்றது. இப்ப எப்படி வெளியில வெளிச்சத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சூரியனுடைய அந்த ஒளியால தானே நம்ம பார்க்கிறோம். அது வெளியில ஆகாசத்துல தானே இருக்கிறது. அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அது அதனுடைய ஒளியானது எல்லா இடத்துலயும் அது வியாபித்து இருக்கிறதால தானே நம்மளால வெளி உலகத்தை பார்க்க முடிகிறது. அதே போல்தான் நமக்குள்ள ஆகாசம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய சிரசு. அந்த சிரசில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் பிராணனாகிய சூரியன் நமக்குள்ள இருந்து இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அந்த பிராணனுடைய அந்த ஜீவனுடைய அந்த சைதன்யம் என்பது நம்மளுடைய கால் கட்டை விரல் நுனி முறை அந்த மூத்திரதுவார நுனி வரை எல்லா இடத்திலும் அது சீராக அது உணர்வு பூர்வமாக அந்த ஜீவனுடைய அந்த சைதன்யம் பரவி இருப்பதால் தான் நமக்குள்ள அதோட இயக்கம் என்பது நமக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் நம்மளால இயங்க முடிகிறது. ஒரு செத்த பிணத்துக்கு இதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த உயிருள்ள நமக்கு பொறுத்தவரை அந்த ஜீவன் அதில் இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய அந்த வியாபகம் மூலமாகத்தான். அப்ப அந்த இடத்துலதான் அந்த மனம் என்பது இருக்கிறது. அந்த மனதினுடைய உற்பத்தி எப்படி நமக்குள் நடக்கிறது? நைட்டு தூங்க சொல்ல நமக்கு மனம் கிடையாது. காலையில எழுந்துக்க சொல்ல மனம் வெளிப்படுகிறது. பகல் ஃபுல்லா செயல்படுது. திரும்பி நம்ம தூங்க போயிட்டுனா மனம் போயிட்டு அதனுடைய இருப்பிடத்தில் போய் அடைக்கலமாகி விடுகிறது. அப்ப அந்த மனதினுடைய தோற்றம் எப்படி, அது எப்படி செயல்படுகிறது, அதனுடைய அடங்கம் எப்படி இருக்கிறது, அது நமக்குள் அதுக்குள்ளக்கூடிய அந்த பூர்வ மத்தியத்துல தான் இயங்குகிறது. அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த மனம் இந்த சூரியன் உலகம் ஃபுல்லா ஒளி இருக்குது. அதன் மூலமாகத்தான் மரம் செடி கொழுக்கெல்லாம் வளர்கிறது. அதன் மூலம் ஸ்டார்ச் தயாரிக்கிறது, பச்சையம் இருக்கிறது. அதே சூரிய ஒளிதான் அந்த இலைகளை மரங்களை காய வைத்து அந்த சறுக்குகளை கீழே தள்ளுகிறது. சத்தாகி அந்த ஸ்டார்ச் எல்லாம் எடுத்துட்டு இலை காஞ்சி விழுந்துடுது. அசத்தாகி இருக்கின்ற பொருளை அப்படியே காஞ்சி கீழே விழுந்தது. அதே மாதிரிதான் நாம் உண்ணக்கூடிய அந்த உணவுல அந்த சத்துக்களாக இருக்கிறதெல்லாம் பிராணனாகிய சூரியன் மேல்முகமாக திரசு பகுதியில் இருந்து அதை உறிந்து கொள்கிறது. அப்புறம் அசத்தாகி அந்த மலம்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து
மலமாக அது வெளிவருகிறது, அசத்தாகிறது. அப்ப அந்த ஜீரண மண்டலம் இயங்கவும் அந்த பிராணனாகி அந்த சூரியன் இருக்கிறதால தான் அது இயங்குகிறது. அந்த சுக்கிலம் நமக்குள்ள இருக்கிறது. அதனுடைய தன்மைதான் நேற்று நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்ப உண்மையிலே ஆகாசம் என்பது நம்மளுடைய சிரசில் தான் இருக்கிறது. அங்கதான் அந்த பிராணனாகிய சூரியன் இருக்கிறது. அங்கிருந்து தான் அந்த மனமானது இயங்குகிறது. அங்கிருந்து தான் நமக்குள்ள அது பிரகாசம் ஏற்படுகிறது. ஆனா உண்மையில வெளியில தான் நமக்கு அந்த இதயம் இருக்கிறது என்று சொன்னால், நம்ம தலைக்கு மேல எங்கேயோ இருக்கிற சூரியனிலுக்குத்தான் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய வானவெளியில் இருக்கக்கூடிய அங்குதான் அதன் மூலமாகத்தான் நாம் இயங்குகிறோம் என்றால், நாம் செத்துட்டோம்னா ஒரு செத்த பிணத்துக்கு அங்கதான் இருதயம் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியாதது? அப்ப செத்த பிணத்துக்கு இயங்க முடியறது இல்லையே, கை கால் கூட அதால அசைக்க முடியறது இல்லையே. அப்ப வெளியில் அது கிடையாதது. அது நமக்குள்ளத்தான் இருந்து அவரவருக்குள்ளதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப உண்மையில நம்ம வெளியில ட்ரை பண்ணனா தோத்து போயிடுவோம். வெளியில இருக்கிற சூரியன் சொல்லிட்டு நினைச்சிட்டு மனம் அங்கதான் இருக்குது நம்ம ட்ரை பண்ணனா அந்த இடத்துல நம்ம தோத்துருவோம். நமக்குள்ளத்தான் அந்த ஆகாசத்துல சிரசாகிய அந்த ஆகாசத்துல தான் பிராணனாகிய சூரியன் அங்கதான் இருக்கிறது. அங்கிருந்து தான் நமக்குள்ள பிரகாசிக்கின்றது. நமக்குள்ள ஜீவனாக அது பிரகாசிக்கின்றது. அப்ப ஜீவனாகவும் பிரகாசமாகவும் தண்ணில் இருக்கின்ற அந்த வஸ்து தண்ணீர் தானே நசித்த போது பிரகாசம் இல்லாமல் போகிறது. இப்போ தண்ணீர் தானே நசித்த போது அப்பனா என்ன ஆயிடுது? அப்ப பிரகாசம் எங்க இருக்குது? தனக்குள்ளதான் இருக்குது. அது மேல் பாகத்தான் இருக்குது. தண்ணீர் தானே மேலா இருக்கின்ற இடத்துக்கு தான் ஆகாசம் சொல்றது. ஆனால் ஆகாசம் என்பது அதிகம் பிரகாசிக்கின்றதும் மேலே இருக்கிறதும் காண முடியாததுமாகும். ஆனா வெளியில பாக்குற ஆகாசத்தை நம்மளால கண்ண பார்க்க முடியுது. நமக்குள் சிரசான ஆகாசத்தை நம்மளால முழுமையாக பார்க்க முடியுதா? பார்க்க முடியாதது. ஒரு போட்டோ ஷூட்டை தவிர ஒரு தலையினுடைய ஒரு பகுதி தான் பார்க்க முடியும். மறுபகுதியில் நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியாதது. அப்ப வெளியில் உள்ள ஆகாசத்தை நம்ம முழுமையாக பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா நமக்குள் இருக்கின்ற அந்த ஆகாசத்தை ஒரே நேரத்துல நம்மளுடைய சிரசை நம்மளால அது பார்க்க முடியாதது. அந்த ஆகாசத்துல தான் சூரியன் இருக்கிறது. அப்ப அந்த சூரியன் தான் அதன் மூலம் தான் நமக்கு பிரகாசது. வெளியில டைம்ல இருக்கிற சூரியனால பிரகாசம்னா அதுவும் ஒத்துக்க முடியாதது. ஏன்னா ஒரு மத்தியான நேரத்துல நல்லா சூரிய ஒளி பிரகாசிக்குது. அந்த டைம்ல ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள அந்த இடத்துல பிரகாசம் இருக்கா? அப்ப எப்ப அவருக்குள்ள தூக்கத்துல இருந்து தானே வெளியில பார்க்க முடியுது, ஏதோ ஒண்ணு பார்க்க முடியுது, கேட்க தன்னுடைய பிரகாசமான ஒளி வெளியில வர சொல்லதானே பார்க்க முடியுது. அப்பதான் வெளியில பிரதிபிம்பத்தை கண்ணால பார்க்க முடியுது. அப்ப உண்மையில அது நமக்குள்ளதான் இருக்கிறது. அது மேல் பாகத்துல இருக்கிறது. அந்த ஆகாசத்தை தான் காண முடியாதது. முழுமையாக நம்ம ஒரே டைம்ல அதை காண முடியாதது. அது உண்மையிலே நமக்கு அவரவருடைய சிரசை அவரவர்களால முழுமையாக அது காண முடியாதது. அதுக்கு சாத்தியம் கிடையாதது. ஒரு முக கண்ணாடியை வச்சு பார்க்க சொல்லக்கூடிய முகம் மாத்திரம்தான் காணலாம். பல கண்ணாடிகள் வைத்து எல்லா பக்கம் வைத்து பார்த்தாலும் சிறிது, ஒரு நிலத்துல தலைகீழாக வைத்து பார்த்தாலும் சிறிது, நம்மளுடைய சிரசு முழுவதும் ஒரே சமயத்துல காண்பதற்கு முடியாதது. அப்ப இதுக்குதான் ஆகாசம் காண முடியாது என்று சொல்ல காரணம் இதுதான். அது அவனை எதுன்னு சொன்ன எந்த ஆகாசம்னா அது அவனவனுடைய சிரசு தான் அந்த ஆகாசத்தை தான் அதைதான் சொல்றது. அப்ப அந்த ஆகாசத்துல இருந்தா சத்தம் உண்டாகிறது. அங்கதான் சத்தமும் உண்டாவது. அங்கிருந்துதான் நம்மளால கேட்கவும் முடிகிறது.
அப்ப கேட்கறதுக்கும், ஒரு சத்தத்தை கேட்கறதுக்கும் நம்மளுக்கு சிரசு வேண்டும். ஒரு சத்தத்தை உருவாக்கத்திற்கும் நமக்கு சிரசு வேண்டும். சிரசு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதது. உண்டாக்கத்திற்கு முடியாதது, கேட்கறதுக்கு முடியாதது. அப்போ ஒருத்தன் வாயை மூடி பேசாதல் இருந்தான்னா அவரால் சத்தம் உண்டாக்க முடியாதது. அப்ப எங்கிருந்து அந்த சத்தம் உருவாகுது? உண்டாக்க முடியும். அந்த வாய் அது சிரசினுடைய பகுதியில இருக்கவே தானே. அங்கிருந்து அதுக்கு சக்தி கிடைக்கவே தானே நம்ம வாயை திறந்து பேச முடியுது. அப்ப சிரசு இல்லை என்றால் நமக்கு சப்தம் உண்டாகுமான்னா உண்டாகுது. இதுக்குதான் ஆகாசத்திலிருந்து சப்தம் உண்டாகிறது என்று சொல்லறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அது வெளியில ஆகாசம் கிடையாதது. அது நமக்குள்ள. ஏன்னா நம்ம தான் தன்னை உணர வேண்டும் நம்ம அதுக்கு. அப்ப தண்ணியில இருக்கக்கூடியதான் நம்ம எடுக்க முடியும். வெளியில இருந்து நம்ம எடுக்க முடியாதது. அதனுடைய சப்போர்ட் எடுக்க முடியாதது. அப்ப நம்ம தன்னை உணர வேண்டும் என்றால் நமக்குள்ள இருந்து தான் அந்த சப்தம் உண்டாகுது, உண்டாக்க முடியும். அது நமக்குள்ளதான் அது அந்த கேட்கவும் முடியும்ன்றதை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல அது. அப்போ சப்தம் கேட்பதற்கு என்ன உண்டாயிருக்குன்னா சிரசு உண்டாயிருக்கணும். அப்ப ஆகாசத்திலிருந்து சத்தம் உண்டாகின்றதும் ஆகாசத்தால் சப்தம் கேட்கப்படுகிறது சொல்றதுக்கு இதுதான் காரணம். அப்ப அந்த ஆகாசனமாகி அந்த சிரசு இல்லைன்னா சப்தம் உண்டாகவோ கேட்கவோ முடியறது இல்லை. இது தவிர நமக்கு கை, காலு, கண்ணு, மூக்கு இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்காது. சிரசும் ஜீவனமாக நாக்கு மட்டும் இருக்கிறது. அப்ப நமக்கு எந்த பிரகாரத்தில் சப்தத்தை உண்டாக்க முடியும்? அப்ப சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாக்க முடியுமா? முடியாதது. அப்போ 2 கையில வச்சு நம்ம தட்டுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு சப்தம் உண்டாகுது. அந்த சப்தம் எதனால் உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 கைகளும் நம்மில் தட்டி உண்டாகிற சத்தம் நம்ம சொல்லறோம். ஆனா உண்மையில அது ஒருபோதும் கைகளால அது முடியறது கிடையாது. ஏனென்னால் நம்மளுடைய உடல்ல தலையை எடுத்துட்டோம்னா பின்பு இந்த உடல்ல கை ஏங்குமா? இருக்காது, ஏங்காதது. 2 கைகளையும் வச்சு அப்ப எப்படி தட்ட முடியாது? தலை இல்லைன்னா ஜீவன் இல்லாத போயிதல, அந்த சக்தி இல்லாத போயிதல, சத்து இல்லாத போயிடுதல்ல. அப்போ 2 கைகளை தட்டி நாம் சத்தம் உண்டாக்குவதற்கு நமக்கு சிரசு தேவை. அந்த சிரசுல அந்த ஜீவனும் என்பதும் தேவை. அப்ப சிரசு தான் ஆகாசம் என்றோ, சிரசுன்னு ஒண்ணு நமக்குள்ள இல்லைன்னா ஆகாசம் என்ற ஒரு நிலை இருக்குமா? ஜீவன் அது உள்ள இருக்கிறதுன்னு ஆகாசம் ஒண்ணு இருக்குது நம்மளுக்கு தெரியுது. ஆதி அந்தம் எதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்குன்னு உலகத்தினுடைய மாயை பொருளை கண்டறிவதற்கும் நமக்குள்ள சிரசு இருக்கணும். அந்த சிரசு என்ற ஆகாசத்துல அந்த பிராணனாகிய சூரியன் இருக்கணும், ஜீவன் இருக்கணும். அப்பதானே எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். இப்ப இந்த புக்கை படிக்கிறதுனா கூட சரி, அது எனக்குள்ள அந்த ஜீவன் இருந்தா தானே அது கண்டுபிடிக்க என்னால இந்த புக்கை படிக்க முடியும். மனம் இருக்கிறதா தானே நமக்கு எனக்குள்ள இந்த சிரசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அதுல? அப்ப எல்லா நிலைமைகளும் எங்கிருந்து உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது அவரவர்களுடைய சிரசிலிருந்து தான் அது உண்டாச்சு. அப்போ அவனவது அப்ப நமக்குள்ள அந்த பிரகாசம் எங்கிருந்து வருகிறது? கண்ணால் பார்ப்பதற்கும், காதால் கேட்பதற்கும், மூக்கினால் முகர்வதற்கும், வாயினால் ருசிப்பதற்கும், பேசுவதற்கும், தொக்கினால் தோளினால் தொட்டு உணர்வதற்கும் நமக்குள்ள எங்கிருந்து அந்த நிலை ஏற்படுகிறது? நமக்குள்ள அந்த சிரசுல ஜீவன் இருக்கவே தானே நடக்குது. அங்கிருந்து அந்த பிரகாசத்தால தானே, அதனுடைய தன்மையால தானே நமக்குள்ள இது எல்லாமே செயல்படுத்த முடிகிறது. அதுக்குதான் வேறொரு உதாரணம். அப்ப மனம் இருக்கும் இடம் சிரசுதான்றதை ஞானபிதா இந்த இடத்துல உணர்த்துறாரு. அடுத்தது பார்த்தா வேறொரு உதாரணமாகவும் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. அப்ப 2 அடுக்குள்ள ஒரு மெத்த வீடு, அந்த அடுக்குகள்ல கீழடுக்கு அறையில உள்ளே அந்த இரவு நேரத்துல மிக பிரகாசமாகிய ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த அறையினுடைய கீழடுக்களுடைய அந்த அறையினுடைய கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிட்டு மேல் அடுக்குல சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் வழியாக நம்ம வெளியில போய் பார்த்தோம்னா கீழடுக்குல ஏத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தால வெளியில் உள்ள ஏதாவது பொருள் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாதது. என்ன கீழடுக்கெல்லாம் விளக்க ஏத்தி வச்சிருக்கு, கதவு ஜன்னல்லாம் சாத்தியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு பார்த்தோம்னா கீழே சாத்தி இருக்கிற இருட்டு டைமு. அப்ப வெளியில இருக்கக்கூடிய இது என்ன எல்லாமே தெரியுமானா எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அதே வீட்டின் கீழடுக்கில் இருந்தான் பிரகாசம் இருக்கிறது.
அதன் கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டிருக்கிறதால வெளியில இருக்கிற பொருட்களை நம்மளால பார்க்க முடியாது. இதே பிரகாரம் தான் நம்மளுடைய இந்த ஜடத்தை, இந்த உடம்ப 2 அடுக்களால மெத்தை வீட்டுக்கு ஒப்பிடலாம். கழுத்துக்கு மேல மேல் வீடு, கழுத்துக்கு கீழே கீழ்பாகமாகிய அந்த வீடு அது. அப்ப அந்த கீழ்பாகத்துல இருந்து தான் நம்மளுக்கு பிரகாசம் இருக்குதுன்னா, அதன் மூலமாக நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. மேல் பாகத்துல நம்மளுக்கு கண் இருக்கிறது. அப்ப அதன் மூலமாகத்தானே கழுத்துல மேலதானே கண் இருக்கிறது. கதவுகளும் ஜன்னல்கள் தான் ஞானப்பிதா பின்வரும் அத்தியாயத்துல காது, கண்ணு, மூக்கு, வாயில கதவுகளும் ஜன்னல்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது. அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப மேலடுக்குல இருக்கவே தானே ஜீவன் இருக்கவே தானே அங்கதானே அங்க வெளியில பார்க்கக்கூடிய அந்த கண் இருக்கிறது. அப்ப வெளியில இருக்கிற எல்லா நிலைமையும் அறிஞ்சிக்க முடியுது. இதே நம்மளுக்கு கழுத்துக்கு கீழோ நம்ம இதயம் நெஞ்சு கூடி இருக்கக்கூடிய அந்த இதயத்துல பிரகாசம் இருக்கிறது என்றால், அங்கு அந்த மனம் இருக்கிறது என்றால், அங்க எதனாவது அந்த அந்த நம்ம இதயம் நெஞ்சுக்குழி வழியாக அங்க எதனா ஓட்டை இருந்து வெளியில பார்க்க முடியுதா? நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. அப்ப கழுத்துக்கு கீழ் உள்ள கீழடிக்குள்ள பிரகாச வஸ்து இருக்கிறது என்றால், கழுத்துக்கு மேலே உள்ள மேடலிலிருந்து வெளியே பார்க்கும் போது பிரகாசத்தை காண முடியுமான்னா முடியாது. அப்போ பிரகாசத்தில் கழுத்துக்கு கீழடிக்கில் இருந்ததுன்னா, அப்போ நமக்கு எவ்விடத்து பிரகாசத்தை என்று வெளிப்படுத்துது. ஆனா கழுத்துக்கு மேலதான் உண்மையில இருக்கிறது, கீழே இல்லைன்றதுதான் நம்மளுக்கு தெளிவாக இதன் மூலம் தெரிகிறது. அப்ப அதே மாதிரிதான் ஒரு வீட்டுக்கு வாசலுக்கு எதிர ஒரு விளக்கு ஏத்தி வச்சு கதவை மூடினால் வெளியில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது இருட்டாதான் இருக்கும். அப்ப கதவை திறந்தா வெளிச்சம் இருக்கும். அப்போ எங்கிருந்து வெளிச்சம் உண்டாக்குதுன்னு பார்த்தா உள்ளில் இருக்க அந்த விளக்கில் இருந்து அந்த வெளிச்சம் உண்டாயிருது. அது எப்படி அது வெளியில போய் பிரகாசிக்குதுன்னா, அந்த வாசலுக்கு நேரே அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னியினுடைய சக்திக்கு அனுசரித்துதான் அது வெளியில போய் அது பிரகாசிக்கிறது. அந்த விளக்கினுடைய அந்த ஒளித்தன்மை எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளால அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த விளக்கில் எண்ணெயும் திரியும், அக்னி இல்லை என்றால் பிரகாசிக்குமான்னா பிரகாசிக்காது. அப்போ அந்த விளக்கின் கீழ்த்தட்டில் இருந்து மேல் தட்டில் இருந்தா பிரகாசின்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற பகுதி தான் பிரகாசிக்கிறது. அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த உடம்ப இந்த ஜடத்தை எடுத்துக்கினா அத ஒரு விளக்குக்கு ஒப்பிடலாம். ஒரு குத்து விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மேல் பாகம் அதுல 5 திரிகள் இருக்கிறதுல உங்களுக்கு அது அதனுடைய தண்டு பகுதி தான் நம்மளுடைய முதுகு தண்டுன்னு வச்சுக்கலாம். கழுத்துக்கு இருக்கக்கூடிய பகுதி அதனுடைய அடிப்பகுதியெல்லாம் நமக்கு கழுத்துக்கு இருக்கக்கூடிய பகுதின்னு வச்சுக்கலாம். அதனுடைய மேல் பாகம் தான் தலைபாகம்னு வைத்துக் கொள்ளலாம். அதில் 5 திரிகள் என்பது இருக்கிறது ஏற்றுவதற்கான. அதுல எண்ணெய் ஊத்துறோம். அப்ப அந்த ஜடமாகிய இந்த விளக்கில் கர்மமாயிருக்கின்ற அந்த தைலத்தை நிறைத்து மனதில் மனதாகின்ற திரியை போட்டு ஆத்மாவாகிற தீபத்தினால் எரிந்து கொண்டிருப்பதாகும் இந்த காணுகின்ற இந்த உலகம். அதுதான் ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்குல திரி போடுறோம், எண்ணெய் போடுறோம், அதுக்கான விளக்கு ஏத்துக்கான அந்த நெருப்பு அதுல தீபம் வச்சு சொல்லதான் அது எரியுது உங்களுக்கு. அப்ப அது எரியுது மூலமாகத்தான் நம்ம அந்த வெளிச்சத்தை இருட்டு டைம்ல அந்த விளக்கை அந்த குத்து விளக்கை ஏத்தி வச்சோம்னா அதன் மூலம் அந்த 5 திரிகள் மூலம் வரக்கூடிய அந்த வெளிச்சத்தின் மூலமாக அங்க சுத்தி இருக்கிற பொருட்களை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது. அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த உடம்புல கர்மமாய் இருக்கின்ற இந்த வாயுவை நம்ம எது ஜீவசக்தியான வாயு தான் நமக்கு அது கர்மமாய் இருக்கு. அதுதான் தைலம். அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் வாயுவாகின்ற தைலம் அதுதான். அந்த ஜீவன் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதது. அதுதான் அந்த தீபம் எரியறதுக்கு ஒரு எண்ணெய் வேணும்ல அதுதான் அதில் மனதாயிருக்கின்ற திரி 5 திரிகள் 5 புலன்கள் அதுதான் மனதாயிருக்கின்ற திரியை போட்டு ஆத்மாவாயிருக்கின்ற தீபத்தினால் அதுதான் அக்னி நேத்திரம் புருவ மத்தியம் அங்கதான் நம்மளும் சொல்லியாச்சுன்னுல அந்த அக்னி நேத்திரத்துல அந்த ஆத்மாவாக அந்த தீபத்தினால் தான் எரிந்து கொண்டிருக்கிறது. நம்ம தலைப்பகுதியில அந்த இதுதான் நம்மளுக்கு கர்மமா இருக்கிற அந்த வாயு தான் அதுக்கு எரிபொருள் இருக்கு. ஆத்மா தான் அதுக்கு தீபம். அந்த மனதாகிய இருந்து இருக்கக்கூடிய அந்த 5 புலன்கள் வழியாகத்தான் நம்ம இந்த வெளி உலகத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. இதுதான் அதுதான் இந்த காணுகின்ற இந்த உலகம் என்று சொல்றது. இதுதான் இந்த பிரகாரத்தினா இல்லை இந்த பிரகாரம் என்றால் விளக்கினுடைய மேல்தட்டில் இருக்கின்ற திரி எரிந்து எப்படி ஜொலிப்புடன் பிரகாசிக்கின்றதோ அதே பிரகாரம்தான்
நம்ம உடம்புல இந்த விளக்கினுடைய மேல்தட்டில் இருந்து இந்த மனதா இருக்கின்ற இந்த திரி எரிந்து ஜொலித்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம பாக்குறது. அது ஜொலிக்கிறதாலதான் நம்மள வந்து வெளியில எல்லாமே பாக்குறதோ கேட்கிறதோ அறியறதோ எல்லாமே நம்மளால அது முடிகிறது. அப்போ அந்த இடத்துல அது மேல் தட்டுல எந்த இடத்துல அது பிரகாசித்துகிறது என்றால் அதுதான் புருவ மத்தியத்தில் இருந்து தான் அந்த பிரகாசம் என்பது நமக்குள்ள இருக்கிறது. அங்கதான் உண்மையில அந்த மனம் என்பது இருக்கிறது. அததான் இந்த இடத்துல ஞானபிதா இன்னும் தெளிவுபடுத்துறாரு. ஒரு சிவனுடைய படம் நம்ம வந்து வீட்டுல பார்த்திருக்கலாம். சிவனுடைய போட்டோ எங்க ஒன்னாலும் பார்த்திருக்கலாம். அதுல பார்த்தா சிவனுக்கு வந்து 3 கண்கள் இருப்பதை பார்த்துக்கலாம். வரைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவர் தியானம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிவனுக்கு 3 கண்கள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உதாரணம் மூலம் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் அந்த பக்தி யோகத்துல பல விதத்துல சிவனுக்கு நெற்றிக்கண் இருக்கிறதுன்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லிட்டு வராங்க. அதனுடைய உண்மையான பொருள் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புருவ மத்தியத்துல அதுக்குதான் அந்த சிவனை வந்து அதுக்குதான் 3 கண் இருக்கிறதால் தான் விருபாச்சரன் என்றும் கிரிநோச்சனம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு சிவனுடைய ரூபம் என்று சங்கல்பித்து அந்த உருவத்தை தான் நம்ம வந்து ஒரு சங்கல்பித்து அந்த படத்தை வரைஞ்சி காணுகிறது உண்டு. அதுக்கோசம்தான் இதை உணர்த்தத்துக்கோசம்தான் அந்த படத்துல அந்த போட்டோல வந்து அந்த சிவனுக்கு அந்த 3 கண் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது அதற்கு 3 கண்கள் இருக்கின்றன. அவைகள்ல ஒன்று தான் அந்த நெருப்பு கண் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரிலோச்சனன் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா விருபாட்சரன் இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா திரி அப்படின்ற 3 லோச்சனன் என்றால் கண்கள் என்று அர்த்தம் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. அப்போ 3 கண்களை உடையவன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் திரிலோச்சனன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா விருபாட்சரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருபா விரு வெறு பிளஸ் பாட்சணன் அப்படின்னு வெறு பிளஸ் பாட்சணன்னா வெறுன்றனா விசேஷமான பாட்சணன்னா கண்களை உடையவன். பாட்சன்னா கண்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விசேஷமான அப்படின்னா விருபாட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விபரீதமான கண்கள் அப்படி கூட அதுக்கு அர்த்தம் வருது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விருபாட்ச விசேஷமான கண்களை உடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது கண் தான் அது விருபாட்சணன் அப்படின்னு சொல்றதுக்கு அதுல இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் நுட்பமா பாத்தீங்கன்னா விருபாட்சன் அப்படின்றதும் விருபாட்சணன் அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ விருபாட்சணன் விருபாட்சன் பிளஸ் என்னுடையன்னு சொல்லி என்னன்னு போடல நான் அப்படின்னு சொல்ல அது என்னன்னு சொல்லல என்னுடையதுன்னு நம்ம போடல. என் அப்படின்னா விருபாட்சன்னா 3 கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். விருபாட்சணன் அப்படின்னு சொன்னா 3 கண்களை உடைய நான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு 3 கண்கள் இருக்கிறது என்று அர்த்தம். விருபாட்சன்னா 3 கண்கள். அது விருபாட்சணன்னா 3 கண்களை உடைய நான் எனக்கு 3 கண்கள் உடையது அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் உங்களுக்கு. அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இததான் வந்து விருபாட்சணன் அப்படின்னு சொல்லதுன்னா அப்ப சிவனுக்கு ஒப்பாக எனக்கும் அந்த 3 கண்கள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் அந்த சிவன் நம்ம வெளியில சொல்றோமே இந்த உருவத்துல பார்த்துட்டு கோவில்கள்லாம் வழிபடுறோமே அந்த சிவனுக்கு நிகராக எனக்கும் 3 கண்கள் இருக்கிறது அப்படின்னு தான் அந்த விருபாட்சணன் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் இந்த இடத்துல. அதுதான் அது. அப்போ இதான் வெளி உலகத்துல கூட பல இடங்கள்ல கோவில்ல கூட ஒரு கர்நாடகால கூட ஹம்பி என்ற இடத்துல பாத்தீங்கன்னா விருபாட்சணன் சொல்லிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு பேரு. அது அந்த விருபாட்சணன் கோயில்ன்ற மாதிரி அது சிவன் கோயில்ன்ற பேரு. அந்த 3 கண்கள் சிவனுக்கு இருக்கிற மாதிரி வெளி உலகத்துல அது சிம்பாலிக்கா உதாரணம் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னாலும் சரி செங்கல்பட்டு பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோவில் சொல்லிட்டு அங்க நரசிம்மர் கோயில் இருக்கு. அந்த நரசிம்மருக்கு பாத்தீங்கன்னா மலை மலையிலேயே அந்த சிலை இருக்கும். அந்த மலை பாறையிலேயே இருக்கும். அதுலயும் வந்து நரசிம்மருக்கு 3 கண்கள் இருக்குற மாதிரி அந்த நரசிம்மருக்கு 3 கண்கள் மாதிரி அது வந்து தீபாரத்தனை காண சொல்ல அந்த 3வது கண்ணை வந்து திறந்து காமிப்பாங்க. அது அப்ப இதெல்லாம் எதுக்கு வெளியில உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது சாதாரண ஒரு மாயையில் உள்ள அந்த மக்களுக்கு அவர்களுக்கு வழிபாட்டுக்கு முறைகளுக்காக அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீகம் தர்மத்து மேல அந்த ஜீவன் மேல பக்தி இருக்காதுன்ற முறையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இது நமக்குள்ளதான் இருக்கிறது. அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது இருக்கிறது என்ற முறையில தான் பாத்தீங்கன்னா
அவரவர்களுடைய அந்த மூன்றாவது கண்ணாகிய அந்த அக்னி நேத்திரமாகிய அந்த புருவ மத்தியத்தை அவரவர்கள் அறிய வேண்டும். அங்கதான் அந்த மனது என்பது இயங்குகிறது. அப்ப அந்த மூன்று கண், அந்த விசேஷமான கண் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுதான் ஞான கண் என்றும் சொல்லலாம். அதுதான் அக்னி நேத்திரம், அக்னி கண்ணுன்னு அததான் சொல்லலாம். அது ரெண்டாவது காமனை எரிக்கும் கண். அதுக்கு அந்த மூன்று குணங்கள் மெயினாக இருக்கிறது. ஒண்ணு ஞான கண்ணு, அது அக்னி கண்ணு, நான்காவது காமனை எரிக்கும் கண். அப்ப காமன் என்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த விருப்பு வெறுப்புகளான இந்த ராக துவேஷத்தை தான். நம்ம இயல்பாக அது காமன், அதன் மூலமாக தான் நமக்கு பற்று ஏற்படுது. அந்த பற்றின் மூலமாகத்தான் இந்த மாயையான இந்த உலகத்தினுடைய இந்த பந்தத்துல நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அது அப்ப அதை எரிக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்னியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளுக்குள்ள. அது என்ன பாத்தீங்கன்னா அக்ஷரம் என்ற நிலைமையிலே தான் ஆகாசம், அது சலனப்படும் போதுதான் ஜீவன் ஆகிறது. அந்த ஜீவசக்தியான அந்த ஜீவனுடைய அந்த வாயுடைய தன்மையால் தான் அக்னி உருவாச்சு. அந்த அக்னியிலிருந்து தான் நமக்கு மனம் உருவாச்சு. அந்த மனதில் இருந்து தான் நான் எனும் அகங்காரமாகிய இந்த உலகத்தினுடைய இந்த பற்று உண்டாச்சு. அப்ப எல்லாத்துக்கும் நடுப்புற இருக்கிறது எது? அக்னி நேத்திரமான அந்த ருத்ரன் என்ற அந்த நிலைதான். அப்ப அதன் நிலை மூலமாக தான் அந்த மிடில் பாயிண்ட், அதன் மூலமாகத்தான் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியான முறையில பயன்படுத்துகிறோமோ அதன் மூலமாகத்தான் நம்ம ஜீவனை உணர்ந்து அந்த ஜீவன் உற்பத்தியான அந்த ஈஸ்வரனிடத்திலேயே ஐக்கியமாகத்துக்கு அது ஒரு பாதையாக இருக்கும். அது அப்ப அதுக்குதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நெருப்புக்கண் என்ற இடத்துல, அந்த இடத்துலதான் நம்மளுக்கு அந்த மனம் என்பது அது உருவாகுகிறது. அது ஒடுங்கும் இடம், அது அங்கதான் அது. அப்ப அததான் இந்த இடத்துல அந்த நெருப்பு கண் என்று சொல்றது. அதுதான் அந்த இடத்துலதான் அந்த ஜீவனிலிருந்து தான் அந்த மனமும் நம்மளுக்கு உருவாகுது. அப்ப அந்த ஜீவன், அந்த சிவன் யார் என்றால் அதுதான் ஜீவன். அப்ப ஜீவனாய் இருக்கிற அந்த சிவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன. அதாவது இடகலை, பிங்கலை, சுடுமுனை. இந்த இடகலை பிங்கலை இது எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் ஒண்ணு, சூரிய சந்திரர்களாக அது நமக்குள்ளதான் சூரிய சந்திரன் இருக்கிறது. அந்த சுடுமுனையான அக்னியும் இருக்கிறது நமக்குள்ளதான். அது சூரியனாகிய பிராணனம், அபானனாகிய அந்த சந்திரனம், அடுத்தது சுடுமுனையாகிய இந்த அந்த சுடுமுனை, இந்த இடத்துல மூணுமே நமக்குள்ளதான் இருக்கு. இதுதான் சத்துவ குணம், ரஜோகுணம், தாமச குணம்னு சொல்லிட்டு இயல்பாகவே நமக்குள்ள அது சொல்றது. மூன்று குணங்கள் அது உற்பத்தியாக இடம் அந்த இடத்துல அந்த சுழுமுனையில் தான் இருக்கிறது. அந்த மூன்று குணங்களுடைய இயல்பால தான் நமக்கு மனம் என்பது ஒரு இயங்குகிறது. அந்த மனத்துடைய இயக்கத்தை நமக்கு சரியாக புரிந்து கொள்ளாம மட்டுமே அந்த ஜீவனால தன்னை தன்னை அதோகதி அந்த அந்த மனதை அதோகதியாக்கி நம்ம மாயையில மாற்றமா. அதுதான் பந்தத்துக்கும் அந்த மனதான் காரணம், மோட்சத்துக்கும் அந்த மனம்தான் காரணம். அப்ப அந்த ஜீவன் அந்த மனதை தன்னைத்தான் உணர்வதற்காக அது பயன்படுத்தி கொண்டால் அப்ப அதுதான் அந்த மோட்ச கதி அடைய முடியும். அதாவது அப்ப அதுக்குதான் அந்த மனம் எங்கிருந்து நமக்குள்ள அது உற்பத்தி ஆகிறது, அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு அடிப்படையான முதல் இது. அப்ப அதுக்குதான் சுழுமுனை என்று அக்னி ஆகிறது. இங்கதான் அந்த சிவனுக்கு மூன்று கண்களும் அவைகளை மூன்று அதில் முதல் அக்னி நேத்திரம் என்றும் அதுதான் புருவ மத்தியம் என்று சொல்லறதுக்கு காரணம். அந்த இடத்துல தான் நமக்கு அந்த மனம் என்பது இருக்கிறது. அந்த மனதை அந்த மனம் இருக்கும் இட அதுதான் மனம்தான் நம்மளுக்கு குருவா வருது. நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த அடங்கிய மனதான ஈஸ்வரனோடு ஐக்கியமாக கூடியது அது குருவாக அமையுது நம்மளுக்கு. அது அப்ப அந்த மனதை புரிந்து கொண்டு அதனுடைய அது ஈஸ்வரனோடு அந்த ஜீவனை விரயம் செய்யாமல் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த கலையை தான் நம்ம கற்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சித்த வித்தை. அதுக்குதான் மேலும் இந்த இடத்துல ஞானபிதா சொல்லியிருக்கிறது, புருவ மத்தியத்தில் அக்னி நேத்திரம் இருக்கிறது. அப்ப அந்த புருவ மத்தியம் என்று சொல்வது சுழுமுனை என்று சொல்கின்ற அந்த அக்னி நேத்திரம். ஆனால் அந்த புருவ மத்தியத்தில் அக்னி இல்லைன்னா நமக்குள்ள அந்த மனமானது பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது, வெளியில வராது உங்களுக்கு. அது அப்ப நம்மில் அந்த பிரகாசம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா புருவ மத்தியமா இருக்கின்ற அந்த சுழுமுனையான அக்னி நேத்திரம் தான் இருக்கிறது. அதற்கு அங்கதான் ஹிருதயம் என்று சொல்லுவது. அந்த இடத்தான், அந்த இடத்தில் தான் தன்னில் ஆகாச மத்தியில் புருவ மத்தியமாய் ஹிருதையாய் சுழுமணியாயிருக்கிற அந்த அக்னி நேத்திரத்திலிருந்தே நமக்கு பிரகாசிக்கின்றது. இப்ப இததான் ஞானபிதா அந்த இடத்துல தான் நமக்கு அந்த மனம் என்பது இருக்கிறது.
அந்த மனம் அடங்கிய மனமாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஜீவனை உணர்வதற்கு அது வழிகாட்டியாக அது அமைகிறது. அதுக்குதான் ஞானபிதா நமக்கு இந்த சித்த வித்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இத முறையாக நம்ம பயிற்சி செய்திருது. இந்த அக்னி நேத்திரமாகிய அந்த பூர்வ கண், அது காமனை எரிக்கும் கண், அததான் சொல்றது. இதே 4வது அத்தியாயத்துல அததான் ஞானபிதா தெளிவுபடுத்திருக்க. அந்த புருவ மத்தியத்தில் தான் அந்த அக்னி, அந்த பிராணனாகி அந்த சூரியனை கொண்டு தான் அந்த பிரம்மாவானது பலவிதமான விசாராதிகளாத அந்த எண்ணங்களை போட்டு அந்த இடத்துல எரிச்சு கொண்டே இருக்கிறார். பிரம்மா சிருஷ்டி அதன் மூலமாகத்தான் செய்து கொண்டே இருக்கிறார். அதால அது எரியறதால அது அபானன் ஆகி விடுகிறது, கார்பன் ஆகி விடுகிறது. அப்பதான் அதுதான் பிரம்மா அந்த இடத்துல அந்த வேலைதான் செய்யறாருன்ற மாதிரி 4வது அத்தியாயத்தில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கோம் இதே சித்த வேதத்துல. அது அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப அங்கிருந்து தான் அங்கதான் அந்த மனம் என்பது ஏங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஏங்கக்கூடிய அந்த மனதினுடைய அந்த பிராணனை அபானனாக்க விடாமல் அதை பிராணனாகவே நிலைநிறுத்துவதற்குத்தான் நமக்கு அந்த சித்த வித்தை பயிற்சி நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சிய ஞானபிதா சொல்லி காட்டிய விதத்தில் நம்ம சரியான முறையில நம்ம முறைப்படி அதை பயிற்சி செய்து நம்ம தினசரி வாழ்க்கையில 24 மணி நேரமும் நமக்குள்ள அது நடக்கிற மாதிரி அதுக்கான நம்ம சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதுக்கு நம்ம உடல் நலவையும் நம்ம தயார்படுத்தணும், மனநிலையிலையும் நம்ம தயாராகணும், ஜீவ நிலையிலையும் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கத்துக்கான தகுதியை நாம் முதலில் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடம்புக்குள்ளதான் நம்ம அவரவருடைய ஜீவன் என்பது இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ள வேறொருத்தருடைய ஜீவன் என்பது வசிக்க முடியாதது. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம இந்த உடம்பை வச்சுதான் சரி, நம்மளுடைய ஜீவனை மேல்கதிக்கு கொண்டு போறக்கூடிய இந்த வழிமுறையை வகுக்க முடியாதது. அப்ப இந்த உடம்பையும் நம்ம அது முறையான முறையில இந்த வித்தைக்கு தயாராகும்படி அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் முறையான இந்த உடலுக்கான உழைப்பையும் அது தகுதியும் நம்ம ஏற்படுத்தி கொண்டு இந்த நம்மளுடைய அந்த மனதுக்கான அதனுடைய ஜாக்கிரத நிலையை நம்ம உருவாக்குவதற்கும் நம்ம எந்த நேரமும் நமக்குள்ள அந்த சதா பிராணாயாமம் என்ற இந்த கதியை ஞானபிதா காட்டிக் கொண்டிருந்த கதியோடு செய்து இந்த உலகத்தினுடைய நம்ம ஏற்றுக்கொண்ட உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட அந்த கடமையும் செய்யும் போது மட்டும்தான் மனதளவிலையும் அது உறுதியாகி ஜீவன் அளவிலையும் தன்னைத்தான் உணர்வதற்கு அது வழிகாட்டம். அதுக்குதான் ஞானபிதா சித்த வித்தை காட்டியிருக்கிறாரு. அப்ப அதை அறிய வேண்டால் மனதை அறிய வேண்டும், அந்த மனதை அடங்கிய மனமாக ஆக்க வேண்டும். அப்படி ஆக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை அபானனாக விடாமல் பிராணனாகவே நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அந்த சுடுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த அக்னி நேத்திரத்தின் மூலமாகத்தான் நம்ம அடைய முடியும் என்பதை தான் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அப்ப இந்த 2வது அத்தியாயத்துல இப்ப நம்மளுக்கு இந்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நாளைக்கு நாம் 3வது அத்தியாயத்துல நம்ம பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பிரகாசம் அப்படிங்கிறது எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய மேல் பாகமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தில் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். ஆனால் நமக்கெல்லாம் ஆகாசம் அப்படின்னு சொன்னாலே அது வெளியில் இருக்கிறத தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதங்களில் சொல்லப்பட்ட வகையில் அந்த ஆகாசம்ங்கிறது அது சிரசுக்குள்ளே தான் இருக்குதுங்கிறது தான் சாமி சொல்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ வெளியிலிருந்து தான் நமக்கு பிரகாசம் கிடைக்கிறதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு பார்க்கறதுக்கான அந்த காட்சி அமைப்புகள் நம்ம காண்றதுக்கு நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரகாசத்தினால மட்டும் முடியறது கிடையாது. நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிரகாசம் அது வெளியில வியாபிச்சதுனால தான் அந்த வெளியில பிரகாசமே நாம கவனிக்க முடியுது. நமக்குள்ளார பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னா வேற எங்கேயுமே அந்த பிரகாசம் உண்டாகிறது கிடையாது. தூங்கும்போது நம்மளிலிருந்து வெளியில போகக்கூடிய பிரகாசம் நமக்குள்ளாரே அடங்கி போயிருது.
அதனால வெளியில இருக்கக்கூடிய பிரகாசத்தை நம்மளால கவனிக்க முடியறதில்ல. ஒரு பிணத்துக்கும் அந்த பிரகாசமானது உண்டாகிறது கிடையாது. அதனால இங்க நம்ம அந்த பிணத்தினாலையும் கூட அந்த பிரகாசத்தை உணர முடியறது கிடையாது. அப்போ அந்த அந்த தூக்க சமயத்துல ஆகட்டும், ஒரு பிணத்துக்காகட்டும், ஏன் பிரகாசம் அங்க அவங்களால உணர முடியல அப்படின்னா, அவரவருக்குள்ளார இருந்து பிரகாசமானது வெளிப்படவே இல்லை. அப்போ பிரகாசம் உண்டாகக்கூடிய பாகத்துக்கு தான் ஆகாசம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது நமக்குள்ளாரதான் அந்த ஆகாசம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம சொப்பனத்துல கூட அந்த பிரகாசத்தை கவனிக்கிறோம். ஒரு கனவு மாதிரி காட்சிகளை காணும்போது கூட உள்ளுக்குள்ள இருந்த பிரகாசத்தை கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். பிரகாசமான ஒரு காட்சிகளை நம்ம கனவுல கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ அங்க பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆகாசம்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, ஆகாசம் சொன்னாலே அது மேலான ஸ்தானம் தான். அது அப்ப நமக்கு மேலான ஸ்தானம் எது அப்படின்னா அது சிரசு தான். அந்த சிரசுல இருந்து தான் பிரகாசமானது உற்பத்தி ஆகுது. ஆகாசத்தை பத்தி வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கூட இருக்குது. ஆகாசம் அப்படிங்கிறது அது காண முடியாதது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனா நாம வெளியில பார்க்கக்கூடிய ஆகாசத்தை எவ்வளவோ வகையில நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதை முழுவதுமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜூம் அவுட் பண்ணிட்டு நம்ம படுக்கு அது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் போய் பார்க்க முடியும். அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சோம்னு சொன்னா அதை கூட சாதிச்சிட முடியும். ஆனா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சிரசை கவனிக்க முடியுமா? எவ்வளோ வகையான கண்ணாடிகளை சுத்தி வச்சு பல ஆங்கிள் வச்சு ஒருமித்து அந்த சிரசை பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டா அதுவும் முடியாது. அது தலைகீழ வச்சாலும் சைடில் வச்சாலும் எப்படியெல்லாம் கண்ணாடி திருப்பி வச்சாலும் கூட, பல கண்ணாடிகளை சுற்றி வச்சாலும் கூட ஒருமித்து நம்மளுடைய சிரசை ஒன்றாக பார்க்க முடியாது. அதனால தான் ஆகாசம் என்பது காண முடியாதது அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டது. அது அவனுடைய சிரசு தான். அப்ப அந்த சிரசுல இருந்து தான் நேத்திக்கு நம்ம பிரகாசம் வெளியில காட்சிகள் பார்ப்பதற்கான அந்த மனதனுடைய தொழிலுக்கு உதவி பண்றதா கவனிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் நம்ம ஆலோசனை பண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய சமயத்துல கூட இந்த சிரசு தான் அதுக்கு காரணமா இருக்குது. அப்போ அறிகிறது காண்கிறது இந்த இரண்டு தொழில்களையும் நாம கவனிச்சு பார்த்துட்டோம். இன்னைக்கு கவனிக்க போறது கேட்டு அறியறது, மனதனுடைய இன்னொரு தொழில். இந்த தொழில் செய்யறதுக்கு எது காரணமா இருக்குதோ அதை வச்சும் கூட நாம மனதனுடைய இருப்பிடம் எங்கங்கிறத கவனிக்க முடியும். அப்போ சப்தம் எங்கிருந்து உண்டாகுது அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுவும் சிரசுல இருந்து தான். சிரசு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால சப்திக்க முடியறது கிடையாது. சப்தத்தை கிரகிக்கிறதுக்கோ சப்தத்தை உண்டு பண்றதுக்கோ கூட முடியறது இல்லை. அதனால்தான் ஆகாசத்தில் இருந்துதான் சப்தம் கேட்பதும் சப்தத்தை உண்டு பண்ணுவதுமாக இருக்குது. இப்ப நாம ஒரு சப்தத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சிரசும் அதுக்குள்ளார கொஞ்சம் ஜீவனும் ஒரு நாவும் இருந்தால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சிரசும் ஜீவனும் அந்த நாவும் இருந்தால் போதும் சப்தத்தை உண்டு பண்ண முடியும். நம்ம இந்த மகாகவி காளிதாசருடைய அந்த கதைகளை கவனித்து பார்த்தோன்னு சொன்னால், நான் ஒரு திரைப்படத்தில் தான் பார்த்துருக்கிறேன். நான் புராண கதைகளாக அதை நான் படித்ததில்லை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் அவருடைய தலையை சேதம் பண்ணிடுவாங்க. சிரச்சேதம், சிரஸ் சேதம். அது தலை தனியாக உருண்டி போய் விழுந்துடும். ஆனாலும் ஒரு 2 வரி பாடிட்டு தான் அதை அடங்கும். ஏன்னா அந்த ஜீவன் சிரசுக்குள்ளார இருக்குது. அந்த ஜீவன் ஐக்கியமாகிற வரைக்கும் அது பாடிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இங்கே சாமியை சொல்கிறத எனக்கு கவனத்துக்கு வருது அந்த திரைப்படம். அப்போ சிரசும் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் ஜீவனும் அந்த நாவும் இருந்தாலே போதும் நம்மளால சப்தத்தை உண்டு பண்ண முடியும். அதுக்கு கை இல்லைனாலும் பரவாயில்ல, கால் இல்லைனாலும் பரவாயில்ல, கண் இல்லைனாலும் பரவாயில்ல, மூக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கண்டத்துக்கு கீழே எந்த பாகமும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த நாவு அதனால சப்தத்தை உண்டு பண்ண முடியும்.
இப்போ வெளிப்புறமாக வேற ஏதாவது ஒரு வகையில நாம சப்தத்தை உண்டு பண்றோம் அப்படின்னா, ஒரு இசைக்கருவியை மீட்டுறோம் அப்படின்னு சொன்னா கூட சப்தம் வரும். கை தட்டுறோம் அப்படின்னு சொன்னா கூடவும் சப்தம் வரும். அப்போ சப்தத்தை உண்டு பண்றதுக்கு இந்த நாவு மட்டும் கிடையாது, கைகளாலே கூட முடியும் அப்படின்னு நாம சொல்றதா இருந்தா, அந்த கை இயங்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த உடம்புடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இயங்கினாதான் முடியும். அதுவும் மூளையாக, அதுவும் சிரசுக்குள்ளார தான் இருக்குது. அந்த மூளையை அந்த கை கிட்ட அந்த ஆர்டர் கொடுக்கணும். இப்போ கை தட்டு அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாதான் அந்த கை இயங்கும். அந்த ஆர்டர் பாஸ் ஆகலைன்னு சொன்னா கையினால் அசைய முடியாது. கையை மடக்கு அப்படின்னு சொன்னா மடக்கும், விரி அப்படின்னு சொன்னா விரிக்கும், கையை தூக்குன்னு சொன்னா தூக்கும். அது அவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பாஷை பரிமாற்றம் இருக்குது. மூளை நினைக்கிறத அந்த கை செய்ய முடியுது. ஏன்னா அந்த பரிமாற்றம் நடக்குது அங்க. அது நரம்புகள் மூலமாக வாயுவினுடைய போக்குவரத்துல அது நடக்கவே செய்யுது. ஒருவேளை அங்கிருந்து ஆர்டர்ஸ் வரல, அதுக்கு ஏதாவது தடை ஏற்படுதுன்னு சொன்னா இந்த கை வேலை செய்யாம போயிடும். கைகளால தட்டி ஒரு சப்தத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த முடக்குவாதம், பக்கவாதம்னு சொல்லக்கூடிய இந்த வியாதி, வாத நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நரம்புகள்ல வாதம் அப்படின்னா அது காற்று. அந்த காற்றுடைய போக்குவரத்து சரியா இருந்தாதான் உடல் உறுப்புகளோட இயக்கமானது சீரா இருக்கும். மூளை சொல்றத அந்த உறுப்பு கேட்க முடியும். அந்த பரிமாற்றம் அந்த வாயு ரூபமாக தான் கடத்தப்படுது. ஏதாவது ஒரு பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இடது கைக்கு போக வேண்டிய அந்த நரம்புகள்ல ஒரு பிளாக் விழுந்துருச்சுன்னு சொன்னா, அந்த சைடு வந்து எந்த ஒரு ஆர்டரையும் கடத்த முடியாது. சத்துக்களும் அங்க போய் சேராது அந்த கைகளுக்கு. அதனால் மூளை என்ன சொல்லும், தூக்கு அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த ஆர்டர் அந்த கைக்கு பாஸ் ஆகாதனால கை சும்மாவே தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னமே 2 கைகள் தட்டினாலும் கூட சப்தம் வரும்னு. அந்த 2 கை தட்டணும்னு சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கிட்ட இருந்து நமக்கு ஆர்டர் பாஸ் ஆனாதான் முடியும். அப்போ சிரசு இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த சிரசு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால், இந்த கைகளால் கூடவும் நம்மளால் சப்தத்தை உண்டு பண்ண முடியாது. அப்போ எல்லா உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுத்து அதுக்கான ஆர்டர்களை கொடுத்து அதை வேலை பார்க்குற வேலையை தான் இந்த சிரசு செஞ்சுட்டு இருக்குது. அதனால தான் என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அப்போ எல்லா உறுப்புகளுக்குமான சக்தி எங்கிருந்து பெறப்படுது அப்படின்னா அதுவும் சிரசுல இருந்து தான். அப்போ இந்த சிரசு இல்லைன்னா நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஆகாசம் கூட கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய உலகம் கிடையாது, நாம கிடையாது, அகங்காரம் கிடையாது, ஜீவன் கிடையாது. இப்படி எல்லாத்துக்குமே அதுதான் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப எல்லா நிலைமைகளும் எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா அவனுடைய சிரசுல இருந்து தான். அப்படி அந்த சிரசானது இந்த காதை கேட்க வைக்கிறதுக்கும் இந்த நாவை சப்தத்தை உண்டு பண்ணுவதற்குமாக அது வேலை செய்ய வைக்கிறது. அது பிரகாச ரூபமாக பார்த்தறிகிற வேலையா இருந்தாலும் சரி, சப்தம் ரூபமாக கேட்டறிகிற வேலையா இருந்தாலும் சரி, சிந்தித்தறியக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சிரசுக்குள்ளதான் அந்த வேலைகள்லாம் நடக்குது. இப்போ நினைச்சு பாருங்க, மேல இருக்கக்கூடிய சிரசுல இத்தனை வேலைப்பாடுகளை கொடுத்துருக்குறாங்க. மனசனுடைய எல்லா இயக்கங்களும் அங்கதான் இருக்குது. எல்லா பாடி கண்ட்ரோல்ஸையும் மேலேயே தான் கொடுத்துருக்குறாங்க. இப்ப அந்த சிரசுல தானே மனமும் இருக்க முடியும். அதை விட்டுட்டு அது கீழ் பாகமா இருக்கக்கூடிய மார்பு பாகத்துல மனதனுடைய இருப்பிடமாக அது இருக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லா ஜன்னல் கதவுகளும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு விளக்க கொளுத்தி வச்சாதான் அது பிரகாசமானது வெளியில பிரவேசிக்கும். இந்த ஜன்னல் கதவே இல்லாத வெறும் மார்பு குழியில நாம ஒரு விளக்க கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரகாசம் வெளியில வியாபிக்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது. அதனாலதான் சாமி 2 அடுக்கு மாளிகையாக, கண்டத்துக்கு மேல ஒரு அடுக்கும் கண்டத்துக்கு கீழே ஒரு அடுக்குமாக ஒரு உதாரணம் கூட இதுல சொல்லியிருந்தார். மேல் வீட்டில் விளக்கு கொளுத்துனாதான் அங்கதான் கண்ணு, காது, மூக்கு, வாய்ங்கிற கதவு ஜன்னல்கள்லாம் இருக்குது. ஆனா கண்டத்துக்கு கீழே அந்த மாதிரி கதவு ஜன்னல்கள் கிடையாது. வெளி உலகத்தோட தொடர்பு படுத்தி
வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்கு எந்த ஒரு அவயங்களுமே கண்டத்துக்கு கீழே கிடையாது. எல்லாமே கண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மேலடுக்கில் தான் இருக்குது. அப்போ மேலடுக்கு பிரகாசமாக அங்கே அக்னியினால் பிரகாசிக்கப்பட்டு அந்த பிரகாசம் வெளியில் வியாபிச்சாதான் உலகம்ங்கிற அறிவை நம்மளால் அறிய முடியும். இல்லைன்னா அங்கே இருட்டாக தான் இருக்கும். அதனால் மேலடுக்கில் தான் நமக்கு அந்த பிரகாசம் உண்டாகுது. மேலடுக்கு தான் சிரசுங்கிற ஆகாசமாக இருக்குது. மேலடுக்கில் இருந்து தான் நமக்கு சப்தமானது அங்கே உண்டாகி வருது. அந்த சப்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்முடைய சக்தி தன்னிலிருந்து வெளியில் வியாபிக்கிறதுனால தான் கேட்டல்கிற அறிவையே அறிய முடியுது. இது அத்தனையுமே செஞ்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் புலன்கள் வழியாக வியாபிக்கிறதுக்கு பிரகாச ரூபமாகவோ சப்த ரூபமாகவோ அது பயணப்படுது. அப்படி அந்த ஒரு ஜடத்தையே கூட சாமி என்ன உதாரணமாக சொல்லியிருப்பாருன்னா, இப்போ கூட பாலசுப்ரமணியே சொல்லியிருந்தார். ஒரு விளக்குக்கு ஒப்பாக அதை சொல்லியிருப்பார். எப்படி இந்த உடம்பு இந்த ஜடம் இயங்குது, எப்படி இந்த உடம்பு வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பந்தப்படுது அப்படிங்கிறத சாமி இதில் நல்லா நமக்கு புரிகிற அளவுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். ஒரு விளக்கில் என்ன நல்லா இருக்குது பிரகாசிக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த விளக்கு தண்டு வேணும், அதில் எண்ணெய் வேணும், திரி வேணும், அதுக்கப்புறம் அக்கினி வேணும். அப்போதான் அந்த அக்கினி தொடர்ந்து எரிஞ்சு பிரகாசத்தை உண்டு பண்ண முடியும். அப்படி நமக்குள்ளார அந்த பிரகாசமானது வியாபிக்கிறதுக்கு நம்ம உடம்புங்கிற அந்த விளக்கு தண்டுல சுக்கிலம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் அது கர்மமா இருக்கக்கூடிய வாயுவாக அது இருக்குது. அந்த தைலம் அதுல மனமாக இருக்கக்கூடிய திரி இருக்குது. அதுல ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தீபமானது எரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப அந்த திரி எரியறதுனாலதான் இந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து வாயு ரூபமாக அது தீர்ந்து போயிட்டே இருக்குது. திரி அதுல நெருப்பு பிடிச்சிருக்குது. சாதாரணமாக ஒரு திரியை நம்ம கொளுத்துறோம்னு சொன்னா திரி சீக்கிரமா தீர்ந்து போய் அது இல்லாம போயிடும். ஆனா இங்க எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த திரி எரியாது. திரி மூலமாக எண்ணெய் எரியப்பட்டுட்டே இருக்கும். அந்த திரி முழுவதுமாக எரிஞ்சு விழுகாது. எண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய திரியெல்லாம் லைனா அப்படி எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை வாயு ரூபமாக எடுத்து செலவு பண்ணுது. எதுக்காக அப்படின்னா, இந்த ஜீவனை எரிய வைக்கிறதுக்காக, ஜீவனை பிரகாசிக்க வைக்கிறதுக்காக, அது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாம ஒரு விளக்க கொளுத்தி வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? இங்க இருட்டாகி பிடிச்சு அங்க வெளிச்சம் வேணும், அங்க நமக்கு வேலை இருக்குது. வேலை இல்லைன்னா யாரும் இங்க அந்த விளக்க கொளுத்தி வச்சுட்டு தூங்க மாட்டாங்க. அங்கே இப்போதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம். அப்போல்லாம் விளக்கு தான் இருக்கும். அது ஒரு தண்டு மேலே இருக்கும், அந்த விளக்கு தூண் மேலே இருக்கும். உயரமான இடத்துல தான் அந்த விளக்கு பற்ற வச்சுருப்பாங்க. அந்த விளக்கை அணைச்சிட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா இனி அதுக்கு தேவையில்லை வெளிச்சம். தூங்க போகிறவனுக்கு வெளியில் வெளிச்சம் தேவையில்லை. அப்போ விளக்கை அணைச்சிட்டு தூங்குறது ஒரு வழக்கம். நமக்கு வெளியில் வேலை இருக்கிறதுனால அந்த விளக்கை கொளுத்தி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். வெளியில் வேலை இல்லைன்னா அந்த விளக்கை அணைச்சி வைக்கணும். அது அந்த எண்ணெயை தீராமல் பார்த்துக்கணும். ஸோ விளக்கு அணைக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாது, தேவையில்லாமல் அது செலவாகக்கூடாது. இன்னைக்கு அது தேவையில்லாத சமயத்தில் அதை நிறுத்தி வச்சோன்னு சொன்னால் நாளைக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். நாம் சாயங்காலம் 6 மணிக்கு 6-7 மணிக்கு இருட்டாகும் போது கொளுத்தி வைக்கிறோம் அந்த விளக்கை. ஒரு 9 மணி வரைக்கும் நம்ம வேலைகள்லாம் செஞ்சுட்டு 2 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி நேரம் தூங்க போகும்போது விளக்க அணைச்சிட்டு தூங்கிடுறோம். அப்போ 1 லிட்டர் எண்ணெய் இருக்குது. டெய்லியுமே 2 மணி நேரம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் அதே 1 லிட்டர் எண்ணெயை நம்ம தூங்குனதுக்கு அப்புறமும் ராத்திரி ஃபுல்லாக எரிய விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் 2-3 நாள்லேயே தீர்ந்து போயிடும். அப்போ நமக்கு வெளியில் அந்த ஜீவனானது பிரகாசிக்க வேண்டியது இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய வேலைகள் ஏதாவது ஒரு சிலது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாம் எப்படி பயன்படுத்தணுங்கிறத பகுத்தறிந்து பார்த்து தான் பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சாமி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஜடத்தை நம்மளுடைய வாழ்வியலை வந்து விளக்குக்கு ஒப்பாக அவர் வந்து சொல்கிறார். ஒரு விளக்கை நாம் எப்படி கண்ணும் கருத்துமா வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அந்த எண்ணெயை நாம் சேமிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோமோ, அது மாதிரி தான் அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய சுக்கிலமாக இருக்கக்கூடிய தைலத்தை அது வாயு ரூபமாக எரிந்து போகாத அளவுக்கு, தேவையில்லாததுக்கெல்லாம் எரிந்து போகாத அளவுக்கு சரியாக பயன்படுத்தணும். ஒரு எண்ணெய்க்கு காமிக்கக்கூடிய அந்த எண்ணெய் செலவாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையை அவனுடைய ஜீவன் செலவாகக்கூடாதுங்கிறதுலையும் நம்ம எடுத்துக்கணும். அதை விட அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு உபதேசம் கொடுக்கும்போது கூட பாருங்கள், ஒரு விளக்கை கொளுத்தி வச்சு ஒரு 5 முக விளக்கோ இல்லை 1 முக விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அது இடத்துக்கு தகுந்தபடி நீங்கள் அதை எப்படி வேணால் வச்சுக்கலான்னு சொல்லிட்டார். ஸோ இந்த 5 முக விளக்கினுடைய அர்த்தம் உபதேசம் கொடுக்கும்போது அது சொல்லப்படணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த 5 வகையான புலன்கள் வழியாக கர்மமாக இருக்கக்கூடிய வாயு எரிந்து மனதினால் எரிக்கப்பட்டு அது செலவாய் தீர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த விளக்கை எப்படி நாம் சரியான வகையில் பயன்படுத்திட்டு மீதி நேரங்களில் அணைச்சி வைக்கிறோமோ, அந்த மாதிரி நம்மளுடைய உலகியல் வாழ்க்கையையும் தேவையானப்போ வெளியில் போய் பயன்படுத்திட்டு தேவையில்லாதப்போ அதை உள்நிலைப்படுத்துறதுக்கான வழிகளை நம்ம செய்யணுங்கிற இந்த கருத்தை வந்து உபதேசம் கொடுக்கும் போதே கூட சொல்லித்தரணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த விளக்கை வச்சு நமக்கு உபதேசத்தை கொடுக்க சொல்லியிருப்பார். இறுதியாக அந்த விளக்கு மூலமாக நாம் கற்றுக்கிட்ட பாடத்துக்கு அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி அதை எப்போவுமே நம்ம நினைவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு 3 முறை வலம் வரவும் சொல்லியிருப்பார். அப்போ அந்த விளக்கினுடைய உபயோகத்தை நம்ம சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த செலவை நாம் தவிர்த்துட்ருக்கோம். அதுபோல் நம்மளுடைய எண்ணெயாக இருக்கக்கூடிய தைலத்தையும் அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய அன்னத்தையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக வெளியில் போய் பயன்படுத்தாமல், அனாவசியமான விஷயங்களுக்கு வெளியில் போய் பயன்படுத்தாமல், எப்படி 2 மணி நேரம் போதும்னு சொல்லி அதை பயன்படுத்திட்டு பாக்கி நேரம் அந்த விளக்கு அணைச்சி வைக்கிறோமோ, அந்த மாதிரி உபஜீவனத்துக்காக பயன்படுத்திட்டு பாக்கி நேரம் அதை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான கணக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியே அது மேல்தட்டில் பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி அது ஆத்மாவாக இருக்குது. அந்த ஆத்மாவை தூண்டி எரிய வைக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய செயலை மனமாக இருக்கக்கூடிய திரி செஞ்சுட்டு இருக்குது. அந்த திரியாக இருக்கக்கூடிய மனம் அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கிலமாக இருக்கக்கூடிய தைலத்தை வாயு ரூபமாக மாற்றி 5 புலன்கள் வழியாக 5 சுடர்களாக கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவை அறிவதற்காக வேண்டி அது செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த ஒப்பீடு நமக்கு சாமி வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் அவனுடைய அக்னி நேத்திரம்னு சொல்லக்கூடிய பூர்வ மத்தியத்தில் அது பிரகாசிச்சுட்டு இருக்குது. அதுதான் மேல்தட்டாக இருக்கக்கூடிய ஆகாசம். அங்கே அக்னி நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு கண் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது கண் அங்கே இருக்கிறதாக நாம் சிவனுடைய படங்களை கவனித்து பார்த்தோம்னா தெரியும். அவருக்கு 3 கண்ணுடையவன் விருப்பாச்சன் அப்படிங்கிற பேர் கூட இருக்குது. திரிலோசனன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேங்காய் கண்ணன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த தேங்காயினுடைய குடுமையை பிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார 3 கண்ணு நம்ம பார்க்க முடியும். அந்த 3 கண்களை வந்து 3 குணங்களாக கூட நம்ம கவனிக்க முடியும். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களும் அற்ற நிலைமைக்கு போகும்போது நமக்குள்ளார அந்த பரிசுத்த தன்மைங்கிறது கிடைக்குது. அதனால தான் தேங்காயை உடைச்சா உள்ளுக்குள்ளார வெள்ளையாக அந்த பருப்பு நமக்கு தெரியும். அந்த பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது அந்த காலத்தில் இந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காகவே தேங்காயை உடைச்சு ஒரு அடையாளமாக காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
3 கண்களை நாம் என்னைக்கு உடைக்கிறோமோ, அதை நசிய செய்கிறோமோ, அப்போ நமக்கு பரிசுத்த தன்மை நமக்குள்ளார பிரகாசிக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இருக்கலாம். சாமி இதில் வந்து அந்த 3 கண்களுக்கு உதாரணமாக இடகலை, பிங்கலை, சுழிமுனை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் இடகலை, பிங்கலை அப்படிங்கிறது சந்திர சூரியர்கள், சுழிமுனை அப்படிங்கிறது அக்னி அப்படின்னு சொல்லியிருப்பார். அது அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய 3வது கண் அப்படின்னு. ஸோ சித்தர்களுடைய மரபில் தான் வந்து இந்த சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். சூரிய நாடி, சந்திரன் நாடி அப்படியெல்லாம் பேசுவாங்க. வலது நாசியில் வரக்கூடிய சுவாசம், இடது நாசியில் வரக்கூடிய சுவாசங்கிற அந்த குறிப்புகள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த குறிப்புகளும் சாமி நமக்கு வந்து கொடுக்கப்படலை சித்த வேதத்தில். இங்கே பிராணனாக சலித்து வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை தடுத்து நிறுத்துறது மட்டும்தான் நமக்கு சாமி வந்து பரிந்துரைச்சிருக்கிறாரு. அது எந்த நாசியில் போனாலும் தடுக்க வேண்டியது தான். அது இதில் ஓடுனா நல்லது, அதில் ஓடுனா கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வெளியில் போச்சுனாலே கெட்டது தான். அது உள்ளுக்குள்ளாரே அடங்குச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது நல்லது. ஏன்னா அப்போ தான் நாம் அந்த ஜீவனை வந்து நம்ம செலவு பண்ணாமல் நமக்குள்ளாரே நிலைநிறுத்தி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ இந்த அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் நாம் இந்த 3 நிலைமைகளுக்குள்ளாரையும் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ பூர்வ மத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுழிமுனைக்குள்ளார நம்ம போகணும். அங்கே தான் பிரம்மரந்திரம் இருக்குது. அந்த பிரம்மரந்திரத்தை நோக்கி போகணும். அங்கே போகும்போது தான் இந்த மனமானது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அசையாமல் அது வெறுமனே இருக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா ஜீவனோட லயிச்சு போகுது அப்படின்னு அர்த்தம். அது இல்லாத நிலைமையை அடையுதுன்னு அர்த்தம். தூங்கும்போது பாருங்க, மனசு இருக்கிறதே நமக்கு தெரியறதில்ல, அது வேலை செய்யறது இல்லைன்னு சாமி சொல்லிட்டாரு. ஆனால் மனசு இருக்கிறத கூட நம்மளால உணர முடியல. ஏன்னா அது ஜீவனோட கலந்து போனதுனால அதுக்கு வேலை இல்லாமல் போச்சு. அது வெளியில வந்து வேலை செய்யறதுக்கான காரணமே ஏதாவது ஒரு ஆனந்தத்தை அடையணுங்கிறதுக்காக தான். பார்க்கறது மூலமா ஏதாவது ஆனந்தம் கிடைக்குமா, கேட்பது மூலமாக ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் அது வெளியில வந்து வேலை செய்யுது. ஸோ அந்த ஆனந்தம் அதுக்கு ஓய்வு நேரத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் அதுக்கு உணர்த்தினாதான், நீ சும்மா இருந்தீங்கன்னா தான் உனக்கு சுகம் அப்படிங்கிறத அந்த மனம் என்னைக்கு ஜாக்கிரதை நிலைமையோடு அது புரிஞ்சுக்குதோ அப்போது இந்த வெளி வேலைகள் எல்லாம் விட ஆரம்பிச்சிடும். சும்மா இருந்தாலே ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிச்சுன்னு சொன்னால், நம்ம ஜீவனோட ஒன்றரை கலந்து போயிட்டாலே நமக்கு ஆனந்தம் கிடைக்கும்னு அந்த மனமானது புரிஞ்சுக்கிச்சுன்னு சொன்னால், இங்கே நமக்கு வெளி பந்தங்கள்ல இருந்து விடுதலைங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஜாக்கிரதை எல்லாமே இந்த மனசுக்கு வராமல் அது நமக்கு எப்படி சொல்லித்தரும்? எந்த இடத்துல ஆனந்தம் இருக்குன்னு சொல்லி மனம் உணராம அந்த மனசு நமக்கு எப்படி சொல்லித்தரும்? அது குருவாக இருக்கிறது சரி, அந்த குருவுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அது நமக்கு சொல்லித்தரதுக்கு. அப்ப அந்த வெறுமனே சும்மா இருக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்துல அது எந்த நிலைமையில ஆனந்தித்து இருக்குதுங்கிறத மனதுக்கு வந்து நாம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்ததில்லை. அதை சதா வேலை வாங்குற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னமும் அதிகமான பிரகாசத்தை இருட்டில் உண்டு பண்ணிட்டு வேற ஏதாவது நைட் வேலை செய்ய முடியுமா, லேட் நைட் ஏதாவது ஒர்க் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமே தவிர இந்த மனசுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. உலகம்ங்கிற இந்த வெளிங்கிற பாகங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மனசுக்கு காமிச்சிட்டு இருக்கிறோமே தவிர உள்ங்கிற ஒரு பாகத்தை நம்ம இது நாள் வரைக்கும் மனசுக்கு காமிச்சு கொடுத்தது கிடையாது. அது காமிச்சு கொடுத்தாதான் வெளி உள் அப்படிங்கிற ரெண்டையுமே அனுபவிச்சுக்கிட்டு எது பெஸ்ட் அப்படிங்கிறத மனசு தீர்மானிக்க முடியும். ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் கொடுத்தா அது வேற வழி இல்லாம கண்ணை மூடிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கும், அதுதான் பெஸ்ட்டுன்னே சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்மளுடைய மனமானது அப்படிதான், வெளியில்தான் பெஸ்ட்டு, வெளியில் இருக்கிறதுல தான் சுகம் இருக்குது, வெளியில் இருக்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நாம ஒன்னே ஒன்று காமிச்சு கொடுத்ததுனால. ரெண்டாவது ஒன்றையும் காமிச்சு கொடுத்தோம்னு சொன்னால், நாம் இது நாள் வரைக்கும் அதை மனம் அனுபவிக்காத அந்த நிலையை காமிச்சு கொடுத்தோம்னு சொன்னால் அப்புறமா அது தெளிவாக ஒரு முடிவு எடுக்கும் எது சரியானது அப்படின்னு. அப்படிதான் சாமி வந்து அடங்கிய மனமாக அதை நிறுத்தி பழக்கப்படுத்தணும், அதை ஓய்வு கொடுத்து அதை சும்மா இருக்க வைக்கணும். அது எந்த இடத்துல அப்படின்னா அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில்.
ஏன் வேற எங்கேயும் போய் அதனால சும்மா இருக்க வைக்க முடியாதானா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மனம் வேலை செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு விஷயத்தில் லயிச்சு போனால் தான் முடியும். நம்ம இன்ட்ரெஸ்டாக ஒரு புக்கு படிக்கிறோம்னு சொன்னால் அந்த புக்கோட அது ஆர்வமாக அது ஒன்றி போயிடுச்சுன்னு சொன்னால் வேற எந்த சிந்தனையும் அதனால செய்ய முடியாது. ஏன்னா மனமே அங்கே இல்லாத நிலைமைன்னு ஆயிரும். அங்கே பாருங்க, நேரம் போகிறதே தெரியாமல் நாம் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு சில விஷயம்லாம் பேச ஆரம்பித்தோன்னு சொன்னால் அதில் மனசு லயிச்சு போயிடுச்சுன்னு சொன்னால் நேரம் போகிறது கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா மனம் லயிச்சிருச்சுன்னு சொன்னால் அதனால இன்னொரு விஷயத்தில் டைவர்ட் ஆக முடியாது. அப்படி இந்த உலகங்கிற அவஸ்தையில எல்லாம் மனம் அவ்வளோ அதிக நேரம்லாம் லயிக்கிறது கிடையாது. நமக்கு பிடிச்ச ஒரு புஸ்தகத்தையே எவ்வளோ முறை படிக்க முடியும்? ஒரு இடத்துல அதுக்கு ஒரு அலுப்பு வரவே செய்யும். இது ஏற்கனவே படிச்சாச்சு அப்படிங்கிற எண்ணத்தை அது உண்டு பண்ணவே செய்யும். அப்போ 10வது முறை அதை படிக்கும் போது அந்த லயம்ங்கிறது அங்கே உண்டாகிறது கிடையாது. மனதிற்கு அந்த லயம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அது எங்கே உற்பத்தியாச்சோ அங்கே தான் அந்த லயம் இருக்குது. அது காணாமல் போகிறது இருக்குது. ஒரு பொருள் எங்கே உற்பத்தியாச்சோ அங்கே தான் அதனால இல்லாமல் ஆக முடியும். அதனுடைய ஆதி எங்கே இருக்குதோ அங்கே தான் அந்தமும் இருக்குது. நாம வெளியில பார்க்கக்கூடிய சூரியனை கவனிச்சு பாருங்க, அது ஏதோ உதிக்கிற மாதிரியும் மறையிற மாதிரியும் தெரியுது. ஆதி கிழக்குலையும் அந்தம் மேற்குலையும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாவே அது உதிக்கிறதும் கிடையாது, மறையறதும் கிடையாது. அப்படி ஒரு தோற்றம் மட்டும் தான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ அதனாலதான் சாமி பூர்வ மத்தியத்துல தான் கிழக்கும் மேற்கும் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லிட்டார். உதயமும் எங்க இருக்குதோ அங்கதான் அஸ்தமனமும் இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஆதி எங்க இருக்குதோ அங்கதான் அந்தமும் இருக்குது. அந்த மாதிரி மனதனுடைய உற்பத்தி எங்க இருக்குதோ அந்த மனதனுடைய இறக்கும் தன்மையும் அங்கதான் இருக்குது. மனமற்ற நிலைமையும் அங்கதான் இருக்குது. அதனாலதான் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய இருதயத்தை சரியா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த பூர்வ மத்தியத்துல கொண்டு போய் அந்த மனசை நிலைநிறுத்தி பழக்கப்படுத்தணும். வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஊன்றி போய் நம்ம கவனிச்சுட்டு இருந்தாலும் இந்த மனம் அடங்கிறது கிடையாது. அது அடங்கணும்னா அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போனாதான் முடியும். அப்போதான் அது ஓய்வில் சும்மா இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த சும்மா இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய சுகத்தை அதனால் அனுபவிக்க முடியும். அப்போதான் இந்த வேலை செய்யறது அது நிறுத்தும். அப்போ அவனவனுடைய பூர்வ மத்தியமாக இருக்கக்கூடிய, இருதயமாக இருக்கக்கூடிய, துளிமுனையாக இருக்கக்கூடிய, அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் பிரகாசம் உண்டாக்கக்கூடிய அந்த சிரசில் இருக்கக்கூடிய அந்த பாகத்துக்கு தான் இருதயம்னு பேர். அதுதான் மனதனுடைய உற்பத்தி ஸ்தானம்னு சொல்றது. அங்க மனமானது எப்போ போய் அங்க நிக்குதோ அப்போ அது அடங்கிய நிலைமையில இருக்கும். அப்பதான் அது நமக்கு எது நித்தியமான வழி, எது ஈஸ்வரனை அறியறதுக்கான வழிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கான நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்பதான் அவருக்கு புரோகிதர் அப்படிங்கிற ஸ்தானம் கிடைக்குது, நம்மளுடைய குரு அப்படிங்கிற ஸ்தானமானது கிடைக்குது. ஸோ அதனால இத்தனை உதாரணங்களை சாமி காமிச்சு மனதனுடைய இருப்பிடத்தை தொட்டு காமிக்கிறதுக்கான அந்த உபதேச முறைகளில் கூட நமக்கு அதை தொட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு அதை அக்யூரன்சியாக அவர் சொல்றதுக்கு காரணம் மனம் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் நம்ம உபதேசம் வாங்கியிருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போதான் இந்த மனமானது ஈஸ்வரனை காட்டி கொடுக்கறதுக்கான அந்த குருங்கிற தன்மைக்கு வரும். அப்போதான் அந்த அந்தஸ்தை அதை அடையுது. அப்போதான் அதுக்கான அந்த தகுதிங்கிறது கிடைக்கிது. நம்ம மனசை குருவாக மாற்றி அமைக்காம நாம் அதுக்கிட்ட போய் நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்போ அது முதல்ல அப்கிரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம் போய் ஈஸ்வரன்னா எங்கே இருக்கிறாரு அவரை காமிச்சு கொடுன்னு அந்த மனசுக்கிட்ட கேட்க முடியும். ஸோ இதுதான் இந்த 2ஆம் அத்தியாயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சது. ஸோ நாளைக்கு 3ஆம் அத்தியாயத்தில் நமக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஈஸ்வரனை காட்டி கொடு அப்படின்னு சொன்னால் அதை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். ஈஸ்வரனை அறியணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் நமக்குள்ளார ஏற்படணும்னா அதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். ஸோ நம்மளுடைய தகுதி என்ன? ஒரு சீடன் ஒரு குரு கிட்ட ஈஸ்வரனை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்மளுடைய தகுதி என்னவாக இருக்க முடியும்? புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம 3ஆம் அத்தியாயத்தில் நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா ரமேஷ் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் சுப்பிரமணியம் ஐயா. ஐயா இன்னைக்கு ரொம்ப அப்படியே தாமிரபரணி அருவி ஓடின மாதிரி நம்மளை ஞானபிதா சுவாமி சிவானந்த பிரம்மஹம்சர்
அப்படியே வந்து உங்களுடைய குரல் மூலமா பல இவ்வளவு உதாரணங்களையும் தங்குதடை இல்லாம நீங்க அப்படியே எங்களுக்காக அவ்வளவு அழகா டிஸ்ப்ளே பண்ணி சொல்லி முடிச்சிருக்கீங்க. கேட்க கேட்க ஆனந்தமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் இருந்ததுங்கிறத சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் அந்த அந்த காலத்தில் பிரம்மாண்ட இயக்குனர்னா ஏபி நாகராஜன் தான் சொல்லுவாங்க. அந்த ஆன்மீக படங்கள் எடுக்கிறதுக்கு அந்த படத்துல இருந்து அந்த மகாகவி காளிதாசருடைய அந்த சப்தம், அதை சிரசேதம் பண்ணதுக்கு பின்னாடி, சிரசு துண்டிக்கப்பட்ட பின்னாடி கூட அந்த படத்தை நானும் பார்த்து, ஆனால் அந்த நுட்பம் அப்பெல்லாம் எனக்கு புரியாது, தெரியல. ஆனால் அழுதுருக்கேன், பயந்துருக்கேன். அந்த சீன்லாம் பார்த்து அழுது பயந்து போயிருக்கேன். ஆனால் எப்படி பயம்னா, அப்போ அங்கேயும் அந்த அகங்காரம், அந்த போன பின்னாடி கூட தன்னுடைய செயலை வந்து கரெக்டாக அதை பாடி முடிக்குது அப்படிங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு உதாரணத்தையும் அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுடைய சேவை தொடரணும். நிறைய அதை கேட்டு இன்னும் அந்த நீங்கள் சொன்ன அந்த சுருக்கமாக சொன்னால் நம்ம தனி மனித அந்த ஒழுக்கம், அந்த தனி மனித அந்த சுயம் மதிப்பீடு மேலே வரணுங்கிறத இவ்வளோ நீங்கள் சொல்லி வர்றீங்க. அதை நாங்கள் கேட்டு இன்பம் வருவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, ஆனந்தங்க. ஆத்ம நமஸ்காரம். சந்தோஷங்க, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா ஆர்ஜி சேகர் ஐயா. இது இந்த நேற்று சப்ஜெக்ட்ல ஒரு டாக் இது. இப்போ வயர்ல வந்து அக்னியிலன்னு ப்ரூவ் பண்ணிட்ட நேற்று சான்ஸே கிடையாது. ஏன்னா நெருப்பு இருந்தா அந்த ஸ்டமக்ல இருக்க டிஷ்யூஸே ரொம்ப மென்மையானது, இந்த டிஷ்யூஸே எரிஞ்சு போயிடும். அக்னி இருந்தா கண்டிப்பா டிஷ்யூஸ் வயிறே போயிடும். ஆனா ஜென்ரலா மக்கள் பேசும்போது என் வயிற்றுச்சல கொட்டிக்காதன்றாங்க பாருங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க வயிற்றுச்சல கொட்டிக்காதன்னு? வயிற்றுச்சல் ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லையா, எனக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மோசமா பேசுச்சு அவங்கள பத்தி, என் வயிற்றுச்சல கொட்டிக்காத அப்படின்னுவாங்க. அது எதுக்கு அது சொல்லி வயிற்றுச்சல கொட்டியும் ஒண்ணு அந்த எரிச்சலோட இவங்க எதுக்காக அந்த கோபத்தை இணைச்சு பேசுனாங்கன்னு எனக்கும் தெரியல. அதான் இப்போ இவங்களை பத்தி தப்பா கப்பால பேசுறவங்களுக்கு உடனே சொல்லுவாங்க வயிற்றுச்சல் கொட்டிடாம்பா அப்படின்னு. பொறாமைய கூட அந்த வயிற்றுச்சலோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அதான் எரிச்சலை கொண்டு வராங்க பாரு, வயிற்று எரிச்சல். அது ஏன் வயிறு எரியிற மாதிரி ஆயிடுமா வயிறு உங்க பேசும்போது? தெரியலையா, ஜெனரல் கொஸ்டின் தான், அதுதான் ஜெனரலா போதும். ஐயா வேற யாருக்காவது தெரிஞ்சா கூட பதில் சொல்லலாங்க ஐயா கேட்டதுக்கு. வயிற்றுச்சலோட ஏன் இந்த பொறாமை இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. ஆமாங்க, அது நான் ஒரு சின்ன கருத்து இப்ப சொல்லலாம்னு சொல்லலாம். அது அந்த விஷயத்த அவங்க வந்து அவ்வளவு டீப்பா வந்து ஒண்ணு உணர்ந்துக்கிட்டாங்க, உள்ள எடுத்துக்கிட்டாங்க. அது பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ, அது நியாயமா கூட இருக்கலாம் அல்லது அதர்மமா கூட இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்துல அந்த அளவுக்கு அவங்களை தன்னைத்தானே முதல்ல வந்து அந்த விஷயத்த வைத்தெரிச்ச போடுற அளவுக்கு அவ்வளோ சீரியஸாக எடுக்கக்கூடாது நம்ம வித்தியார்த்திகள். அது உலகவாசிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் என் வயிற்றுச்ச கொட்டிக்காதிக்க அப்படிங்கும் பொழுது அது அடுத்தவங்களுக்கு அந்த கோபம் போய் அவங்களையும் பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதோ இல்லை இன்னும் திட்டு தீக்கிறதோ அந்த லெவலில் நீ விட்டுறாத, ஏதோ ஒரு முடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த வார்த்தையை சொல்றதாக நான் உணர்கிறேன் ஐயா. அவ்வளோதான் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அப்படி இருந்த வயிறு விட வேற ஏதாவது சொல்ல முடியல, வயிறு எரியதுக்கு போல வேற ஏதாவது எரியிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல. வயிறு மட்டும் ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. அது ஏன் வயிறு மட்டும் ஏன் சொல்றாங்கன்னாக்க, மற்றதெல்லாம் சொல்லி மற்ற அபாயங்களை சொல்லி இருக்கலாம், ஆனா வயிறு எரியுதுன்னு மட்டும் ஏன் சொல்றாங்க அந்த தெரியல. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வந்து இயங்குறது அந்த அக்னி சுரூபம். அவங்க 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 பாசையில அக்னி சுரூபமா அந்த வயிறு தான், விஞ்ஞான உடம்புக்கு தான் வந்து வளையிறோம் உழைக்கிறோம் எல்லாமே அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்ப நான் வெறுவயத்துல பேசுறேன், வெறுவயத்துல சொல்றேன் அப்படிலாம் சொல்றது அது மாதிரியே பழக்கப்படுத்தி அதை ஐதீகப்படுத்தி அந்த வயிற்றை மட்டும்தான் வந்து அதை கொண்டு வர்றாங்க. வேற எதையும் வந்து சொல்லி நம்மளும் கேட்கவும் இல்லை, மூதாதையில நான் சொல்ல நல்லா வைத்தியத்தை பிரதானமா பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்றதுடைய நோக்கமே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, ஆமா. வேற அதை மீறி மேற்கொண்டு மேலான சிந்தனையான அந்த இதுக்கு வரலைங்கய்யா. அத இன்னொன்னு என்னன்னா, அத வந்து மற்றவங்க நம்ம வித்தியார்த்திகள் அல்லாம மற்றவங்க எல்லாம் உலகத்துல எல்லாரும் என்னங்கிறாங்கன்னா,
உண்மையிலேயே வயிறுக்குள்ளதான் அக்னி இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் எது சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயா இப்ப சொல்றவங்க சித்த வேதம் எல்லாம் தெரியாது, ஜெனரல் பப்ளிக். ஆமா நம்ம சொன்ன விஷயம் வேற. ஆமா. அது இன்னும் நமக்கு கரெக்டா வந்து அக்னி வந்து கிடைக்கல. மேல சிரசுல தான் இருக்கணும். அவங்க உலகவாசிகளுக்கு வந்து அக்னியை பொறுத்தல வயிறுன்னு வச்சிட்டு இருக்காங்க. சரி, ரைட், ஓகே. ஐயா தாமோதரன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ரமேஷ் ஐயா கேக்குது கேக்குது ஐயா, கேக்குது, சொல்லுங்க. பொதுமக்கள் வந்து பச்சையால சாப்பாடு நல்லா கேட்கலீங்களே, நல்லா கேட்கலீங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குது. இப்ப எதுவுமே கேட்கலைங்க. ஐயா கேக்குது. இப்ப கேக்குதுங்க ஐயா இப்போ நம்ம சித்த வித்தியார்த்திகளை தவிர்த்து பொதுமக்கள் வந்து வயிற்று பசிக்கு அப்புறம் பசி அறிஞ்சு உணவு தருது, இதுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டிலும் மிக முக்கியம் கொடுத்துருக்குறாங்க, முக்கியத்துவம். அது இல்லாம வந்து தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறதையும் சேர்த்து பிரதானமா வந்து அந்த வயிற்று சம்பந்தமான அதை வந்து எந்த குறையும் இல்லாம பார்த்துருக்காங்க. அதனால இருந்துதான் ஒருத்தர் இன்னொருத்தரோட மனக்குமுறல் அந்த மாதிரி சம்பந்தமா வரும்போது வயிறு எரிய பண்ண வேணாம். ஏன்னா ஒரு பசியா ஆத்துறது வந்து அவங்க உள்ள இருந்து வாழ்த்துனாங்கன்னா அவரோட புண்ணியம்னு அது அங்கிருந்து தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே நேரத்துல அதே குமுறல் வந்ததுன்னா அதே சாபம் இல்லைன்னா கோபம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது பழிச்சிட போகுது, அதுக்காக அதை சொல்லியிருக்கலாம். கரெக்டு தாங்க. ஏன்னா இருக்கிற கொடுமைகள்லயே ரொம்ப பெரிய ஒரு கொடுமையா நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா பட்டினியா இருக்கிறது தான். ஏன்னா வாழ்றதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு நிலைமைங்கிறது போயிடும். அதனால தான் இந்த பாவத்தையும் அந்த வயிற்றினுடைய எரிச்சலோடையும் புண்ணியத்தையும் கூட இந்த வயிற்று எரிச்சலை போக்குறதுக்கு இந்த அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி 2 செய்கைகளையே இந்த வயிற்றோடையே அவங்க குறிப்பிட்டு சொன்னதுக்கான காரணம் அது வாழ்வியலோட அது தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான். வாழ்வியலுடைய நோக்கமே அந்த வயிற்றினுடைய பசியை போக்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால கூட அந்த பாவம் புண்ணியத்தை கூட இந்த சாப்பாடு போடுறதும் சாப்பாடை பறிச்சுக்கிறதும் இப்படி கூட ஒரு விஷயத்துல கொண்டு வந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன், நீங்க சொன்னதுல இருந்து. ஐயா இன்னொரு விஷயம், வள்ளலார் கூட ஒரு இடத்துல சொல்லும்போது இந்த பசி அப்படின்றது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்லது கொடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா ஒருத்தனுடைய பசி அறிந்து இன்னொருத்தர் அவங்களுக்கு உதவும் வகையில் இப்ப பணம் படைத்தவரோ பொருள் படைத்தவரோ அவங்க வந்து அதை செய்யும் போது சமுதாயத்துல வந்து அந்த ஒழுக்கம், அந்த நீதி, தர்மம் அது வந்து காக்கப்படும். அதுக்காக அந்த பசியை வந்து இறைவனாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறாருங்க. ஸோ வயிற்றுச்சலுக்கு பின்னாடி எவ்வளவு காரணம் ஐயா. பாலசுப்ரமணியம் ஐயா சொல்லுங்க. அதாவது வயிறுன்னு ஒண்ணு இல்லை, பசின்னு ஒண்ணு இல்லைன்னா யாரும் ஏங்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, தன்னுடைய சொந்த வேலைகளை யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு மேனேஜர் வேலை செய்யறதுல இருந்து சாதாரண ஒரு பியூன் வேலை செய்யற வரைக்கும் சரியது, ஒரு வயிற்று பசின்னு ஒண்ணு இருக்கவே தான் ஏங்குது உங்களுக்கு. அந்த ஏக்கம் வந்து அதுக்கு தடைப்படுற மாதிரி உன்னுடைய செயல்கள் இருக்கிறது. அப்ப வந்து அதன் மூலமாக வாழ்வியலிய ஜீவனை காப்பாற்றிக்க முடியாது, உடம்பை காப்பாற்றிக்க முடியாது, அதனால அது எச்சல் பண்ற மாதிரி கூட அது கூட சொல்லி இருக்கலாம். எனக்கு கரெக்டா தெரியல, இது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே பசி இல்லைன்னா யாரும் வேலைக்கு போவாங்க? யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த உலகம் ஏங்காதுல்ல உங்களுக்கு, எல்லாம் தேவர்களாயிருவாங்க. ஐயா தாமோதரன் ஐயா இததான் ஒரு இடத்துல லேடிஸ் சொல்லும் போது 10 மாசம் பெற்ற வயிறை வந்து குளிர் வைக்கிறதும் அப்படின்னுட்டும் அந்த வயிறு எரிய பண்ணா செயல் செய்வானா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த சிருஷ்டியை நம்ம உருவாக்குறது கூட அந்த வயிறு தானே அடிப்படைய காரணமாக இருக்குது. நம்மளுடைய தொடக்கமே அங்கதான் இருக்குது. அதுதான் அதை எரிச்சல் பண்ண வேணான்ற மாதிரில கூட அந்த மாயையான உலகத்துக்கு அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம் வாய்ப்புகள்.
ஐயா இன்னும் கூட சொல்லுவாங்க, என் சொத்தெல்லாம் தூக்கி போயிட்டான், வயிறெல்லாம் எரியுது அப்படின்னுவாங்க. அதுதாங்க அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லையே இந்த மாதிரி ஒரு பயம் வருதுல்ல. சொத்தெல்லாம் தூக்கி போயிட்டான்ப்பா, வயிறெல்லாம் எரியுதுப்பா அப்படின்னுவாங்க. இந்த வயிறு உணவு குத்தாதானே இந்த ஜீவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற முறையில விட என் வயிறு எரியுது, என்னுடைய பொழப்புக்கு வழி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பண்ணிட்டியே, அந்த உன்னுடைய செயல் இந்த மாதிரி இருக்குன்ற முறையில கூட சொல்லி இருக்கலாம். ஸோ வாழ்றதுக்கான ஆதாரமாக உலக ஜனங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது வயிற்று பாகத்துல. அதேதான். அந்த ஆதாரம் இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு அது எரிச்சல் உண்டாகிற ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஆனா நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு, ரொம்ப நார்மலான ஒரு கேள்வி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பதில்கள் சொல்ல சொல்லி வெளியில அந்த கேள்வியை வச்சா எவ்வளவு டாபிக் அது வந்துகிட்டே இருக்குதுன்னு பாருங்க. எனக்கு உண்மையாவே எனக்கு அவ்வளவு மன நிறைவா இருக்குது. ஏன்னா இந்த சத்சங்கம் இப்படிதான் நடக்கணும்னு நான் விருப்பப்பட்டு இருந்தது. எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாருமே பேசணும்னு நான் விருப்பப்பட்டு இருந்தது. எனக்கு அது எனக்கு இப்ப ரொம்ப மன நிறைவா இருக்குது நீங்க கேட்ட கேள்வியில. எத்தனை பேர் பதில் சொன்னாங்க சொல்லுங்க. இந்த சிந்தனை எனக்கு ஏன் வந்துச்சுன்னா, நீங்க நடத்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்துச்சு. வயிறுல அக்னி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த பப்ளிக் ஏன் வயிறு எரியுதுன்னா, அந்த அக்னி இல்லாம எரிய வைக்கிறாங்களே, அது சட்டில் சூக்ஷமான எரிச்சல் தான். அது உண்மையான பிசிக்கலா எரியாது அங்க. அதனாலதான் சிந்தனையா வந்துச்சு. வயிறுல அக்னியே இல்லாத போது இவங்க வயிற்று எரிச்சல் என்ன எரிச்சல்? அது நெருப்ப சொல்றாங்களா இல்ல இந்த மிளகாத்தூளத்துக்கு புண்ணுல போட்ட எரியுமா அந்த இதை சொல்றாங்களான்னு தெரியல. அது கூட எரிதான் சொல்லுவாங்க. இப்ப எரியுதுப்பா அப்படின்னா, இப்ப ஒரு புண்ணு இருந்தா ஒரு மிளகாத்தூள் போட என்ன எரியுது அப்படின்வாங்க. அது அக்னி கிடையாது. அது இவங்க சொல்றது வயிற்றெரிச்சல் இந்த இதா இல்ல நெருப்பா, அதுதான் தெரியல. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துருச்சுங்களா? சாப்பாடு இல்லைன்னா அல்சர் ஆயிருது இல்லைங்க, அந்த மாதிரிதான். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு தானேங்க சேகரையா? ஆமா, இத்தனை பேர் அவங்களுடைய கோணங்கள்ல இருந்து அந்த புரிதலை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி நாளைக்கு வேற யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்டாலும் கூட அவங்கவுங்க தரப்புல இருக்கக்கூடிய புரிதல்களை அவங்கவுங்க வெளிப்படுத்தும் போது அது வேற வேற ஆங்கிள் பாயிண்டை நமக்கு கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அது பின்னாடி நம்ம போக முடியும், இன்னும் ஆழமான சிந்தனைக்குள்ளார நகர முடியும். ஸோ இந்த மாதிரி கேள்வி பதிலுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா அது எல்லாருமே அந்த பதில் சொல்றதுக்கு பயன்படுத்துங்க. அது நிறைய பேருக்கு ஆரோக்கியமான சிந்தனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான்யா, இப்போ நீங்க ஒரு சப்ஜெக்ட் நடத்துறீங்கன்னா, ஸ்ரவணம் மனனம் நித்தியாதாசம் சொல்லுவாங்க. ஸ்ரவணம்னா கேட்கறது, மனம்னா அதை சிந்திக்க வேணும், நித்தியாசம்னா அதை அப்படியே உணர்ந்து அப்படியே நீங்க அனுபவிக்கணும். அந்த 3 ஸ்டேஜ் போனதா கம்ப்ளீட் ஆகும். நான் வெறும் ஸ்ரவணத்திலே நான் கேட்டேன்னா ஒண்ணு போயிடுவேன், மனனம் பண்ணாதான் வேற தாட்டே வருது. அதை சிந்திச்சாங்கதான் ஒண்ணு கேட்கலாமே அப்படின்னு எண்ணம் வருது. என்ன சொல்றேங்க, நித்தியாதான் நீங்க கடைசி அனுபவிக்கணும். அதே நீங்க அதான் ஆயிட வேணும், அதான் ஃபைனல். பட் எப்பவுமே அந்த மனநம்ன்ற இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த தாட்டே வரும், இல்லாக்கட்டி வராது. சும்மா கேட்டு இந்த கார்டு அந்த கேர் விடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலி. அதுதான் பிரச்சனை. அத மனதத்தை விட நித்திய வஸ்து விவேகம் தான் மனநம்ன்றாரு. எது நித்தியம் எது இல்ல, பேசுறது எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுட்டு அப்ப அந்த உண்மையோடு வாழறதுதான் நீங்க சொல்றது. அது இந்த கடைசி அந்த மனநம் என்பது அதுல கேட்கறது இல்ல, அதுல உண்மை தன்மையை புரிதல் தான் மனநம்ன்றது. அந்த சிந்திக்கணும், சிந்தனை போலாம்ல. அதான் ஒரு சினிமா பாட்டு கூட பாட்டு கேட்டீங்க வச்சுங்களேன், அது நிறைய அர்த்தம் இருக்கும். நிறைய பேர் அர்த்தம் எல்லாம் போக மாட்டேன், சும்மா பாட்டு வெட்டு நம்மளும் பாடுறாங்க போயிடுவாங்க. அதை சிந்திச்சா அது தத்துவமே நிறைய இருக்கும் அதுல. ஈவன் சினிமா பாட்டு கூட அப்படி இருக்கு. சந்தோஷம். ஓகே, நன்றி, நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு பண்ணிடலாங்க, நேரம் போனதே தெரியல. உண்மையிலேயே நல்லா இருக்கு. நல்லா அருமை. அப்போ நாம உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. எப்பவுமே அதை அந்த நிறைவேற்றுறதுக்கான முயற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
அதனால எந்த வேலை செய்யும் போது எப்பவுமே அந்த ஜீவனை உள்நிலைப்படுத்துறதுக்கான அந்த தொடர் முயற்சியில மேலும் கீழும் சதா பிராணாயாமம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் நமக்குள்ள இந்த கதி மாற்றம் ஏற்படும் போது சமீரணங்கிற கதி கிடைக்கப்பெற்று இந்த சத்திய வசத்தை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது நமக்கு ஏற்படும். அதுக்கு நாம் எல்லாரும் நம்மளை தொடர் முயற்சியில் ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு சித்தவேதனுடைய 3ஆம் பாகத்தை தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம